So hello Justice, welcome back to Just Medmission 26. இன்னைக்கு நம்ம ஃபிசிக்ஸில் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு புது டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் புக்ஸில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனோட சேர்ந்து தான் இருக்கும், அதே சாப்டர் தான். பட் நான் இங்கே இது ஒரு தனி சாப்டர் மாதிரி நடத்துகிறேன். ஓகேவா? என்ன காரணம்னு கேட்டால் இது ஒரு தனி கான்செப்டாகவே இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அதன் காரணமாக தான் தனியாக நடத்துகிறேனே தவிர இது வந்து நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதில் சொல்ல போனால் இதுலேயும் அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. ஓகேவா? எப்படி நம்ம நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் டென்ஷன், நம்மளோட ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், ஆஃப்டர் தட் நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இதெல்லாம் நார்மல் ஃபோர்ஸ் இதெல்லாம் பார்த்தோமோ, அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் நம்ம இந்த லெக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, ஃப்ரிக்ஷனில் என்னென்ன டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கு அண்ட் அதை வச்சு ஒரு ஃபியூ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான். ஓகேவா? நிறைய கிடையாது, கொஞ்சோண்டு கொஷின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? சரி ப்ரோ, அப்போ மிச்சது நெக்ஸ்ட் லெக்சரில் நான் உங்களுக்கு சர்க்குலர் மோஷன் பண்ணுவேன். ஓகேவா? சர்க்குலர் மோஷனை முடிச்சுட்டு ஆஃப்டர் தட் நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். சர்க்குலர் மோஷன் அண்ட் ஃப்ரிக்ஷனுக்கு சேர்த்து ஒரு சில கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தி வீடியோ, நான் எப்பவுமே உங்கள்கிட்ட கேட்கறது தான், ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசாக எனர்ஜெட்டிக்காக எக்ஸைட்டிங் ஏதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஹோப் யூ கேஸ் வில் டூ தட். அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, கொஷின் இருந்தாலும் சரி, ஆர் ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் எப்போ பார்க்குறேனோ அப்போ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ லெக்சருக்குள்ளே போயிடலாமா? வாங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனும் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான். சரியா? சரி, இது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட மெயின் வேலை, இப்போ டென்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் அவே ஃப்ரம் தி பாடி. கரெக்டா? ஆமாம். நார்மல் ரியாக்ஷனா டுவர்ட்ஸ் தி பாடி வர மாதிரி வரும். கரெக்டா? புஷிங் அண்ட் புல்லிங் ஃபோர்ஸ் மாதிரி ஒவ்வொன்றும் ஆக்ட் ஆகும். சரி, இதே நீங்கள் ஃப்ரிக்ஷன் எடுத்தீங்கன்னா நல்ல இந்த லைனை நல்லா கவனி, இது ரொம்ப முக்கியம். இட் அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன். ஓகேவா? இட் அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன். நான் இங்கே இது மோஷனை அப்போஸ் பண்ணு நான் சொல்லலை. ஓகேவா? இங்கே நான் இதை மோஷனை அப்போஸ் பண்ணு நான் சொல்லலை. இட் அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன். ஓகேவா? இட் அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன். ஓகேவா? ஓகே ப்ரோ, இது எங்களுக்கு புரியலையே அப்படின்னா வெயிட் பண்ண, ஒரு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. சரி, இந்த சர்ஃபேஸ்ல வந்து ரெண்டு பிளாக் வச்சிருக்கேன், ஒரு பிளாக் மேல இன்னொரு பிளாக்னு வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே, நான் இப்போ என்ன பண்றேன், இந்த சர்ஃபேஸை மொத்தமா இங்கிட்டு நவுட்டுறேன். ஓகேவா? நான் இந்த இது ஒரு ஏதோ ஒரு சர்ஃபேஸ்னு வச்சுக்கோ. சரியா? இந்த சர்ஃபேஸே நான் மொத்தமா இங்கிட்டு நவுட்டுறேன். சரி, அப்போ எனக்கு இதுவும் நவுண்டு வருமா வராதா? இதுவும் இந்த சர்ஃபேஸோட சேர்ந்து வரும். கரெக்டா? நான் ஒரு ஸ்லோ ஆக்சிலரேஷன் தான் நவுட்டுறேன். ஸோ அப்போ எனக்கு இதுவும் சரி இதுவும் சரி, ரெண்டு பிளாக்கும் எனக்கு சேர்ந்து நகரும். கரெக்டா? ஆமா. பட் யோசிச்சு பாரு, ஃப்ரிக்ஷன் அப்போசஸ் மோஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இஃப் ஃப்ரிக்ஷன் அப்போசஸ் மோஷன், வெயிட் பண்ணி, தான் நம்மளோட சர்ஃபேஸ், இதில் ஒரு பிளாக் இருக்கு, இன்னொரு பிளாக் இருக்கு. எனக்கு மோஷன் எங்கிட்டு நடக்குது? இந்த சைடு நடக்குது. அப்போ ஃப்ரிக்ஷன் அதை அப்போஸ் பண்ணா எனக்கு இந்த ரெண்டு பிளாக்கும் இங்கிட்டு தானே போயிருக்கணும். பட் போச்சா? போகல. எனக்கு ரெண்டு பிளாக்கும் எங்கிட்டு வந்துச்சு? ரெண்டு எனக்கு இந்த சர்ஃபேஸோட தான் வருது. கரெக்டா? எஸ். இப்போ இதே மாதிரி நான் இப்போ ஒரு, நீ வந்து இது உனக்கு சிம்பிளா புரியணும் அப்படின்னா ஒரு புக் எடுத்துக்கோ. ஓகேவா? ஒரு புக் எடுத்துக்கோ. சரி ப்ரோ, ஒரு புக் எடுத்துட்டேன். இது உன்னோட புக் ஓப்பன்லாம் பண்ண வேண்டாம், க்ளோஸ்டாவே இருக்கட்டும். சரி, இந்த புக்குக்கு மேல ஒரு பென் வை. இது ஒரு பென். ஓகேவா? பென் வச்சிட்டேன். சரி, இப்போ நீ என்ன பண்ண போற, புக்கை ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிலரேஷன் கொடுத்து இழு. புக்கை ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிலரேஷன் கொடுத்து இழ. நீ இழுக்கும்போது பெண்ணும் கூட சேர்ந்து வருமா வராதா? ஆமா ப்ரோ, பெண்ணும் கூட சேர்ந்து வரும். சரி, நீ இப்போ ஃபோர்ஸ் எதுல தான் கொடுத்த? புக்ல தான் கொடுத்த. ஆமா. இந்த பெண்ணுக்கும் புக்குக்கும் நடுவில் ஃப்ரிக்ஷன் இருக்கு. ஆமா. அப்போ எனக்கு நியாயப்படி இந்த பக்கம் இருக்கிற மோஷன் அப்போஸ் பண்ணினா எனக்கு பெண் பின்னாடி தானே போயிருக்கணும். ஏன் எனக்கு புக்கோட சேர்ந்து முன்னாடி வருது? ஏன் வருது? பிகாஸ் இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்ணுடைய ஸ்பீடு என்னவா இருக்கும்? வித் ரெஸ்பெக்ட் டு புக், இதோட ஸ்பீடு பின்னாடி போற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதை அப்போஸ் பண்ற மாதிரி உனக்கு முன்னாடி பார்க்க ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். புரியுதா? சிம்பிளா யோசிச்சு பாரு, இது உன்னுடைய பிளாக், அதுக்கு மேல இன்னொரு பிளாக் இருக்கு. ஓகேவா? இது ஒரு புக்கு. ஓகேவா? இது ஒரு பெரிய புக், இது ஒரு சின்ன புக். ஓகேவா? ஓகே, நீ இப்போ இது மேல மேல நீ சின்ன புக்கை பிடிச்சி இழுத்தினா
பெரிய புக்கை பிடிச்சி இழுத்தினா உனக்கு சின்ன புக்கு சேர்ந்து வருமா வராதா? ஆமா ப்ரோ வரும். ஏன் வருது? இப்போ நான் இங்க எஃப் கொடுத்து இழுக்கிறேன் ஓகேவா? இப்போ நான் ரெண்டுத்துக்கும் ஃப்ரீ பாடி டயக்ராம் போட போறேன். ஓகே, அப்போ நான் இதை தனியா பிரிச்சிடுறேன், இதை தனியா பிரிச்சிடுறேன். எனக்கு இதுல எஃப்ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, இதனால இது முன்னாடி வருது. இது எப்படி முன்னாடி வருது? இது எப்படி முன்னாடி வருது? ஏன்னா அது மேலதான் ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலையே. அப்போ அது ஸ்டேஷனரியா தானே இருந்திருக்கணும். நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனை பொறுத்த வரைக்கும் unless until acted upon by an external force the object tends to be in rest or uniform motion. கரெக்டா? ஒன்னு யூனிஃபார்ம் மோஷன்லயும் இருக்கும், இல்ல ரெஸ்ட்லயும் இருக்கும். பட் இங்க இது எப்படி நவுண்டு வந்துச்சு? எப்படி இது ஆக்சிலரேட் ஆச்சு? காரணம் இங்க இதையும் நகட்டி கொண்டு வந்தது நம்மளுடைய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இதுலயும் ஆக்ட் ஆகும். ஓகேவா? இங்க இந்த புக்கை நகட்டி கொண்டு வந்தது யார்? மேல இருக்கிற சின்ன புக்கை நகட்டினது நம்மளுடைய ஃப்ரிக்ஷன் தான். ஓகேவா? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் தரட்டா? ஓகே ப்ரோ. இப்போ நீ அதே மாதிரி புக்கு வச்சுக்கோ. ஓகேவா? ஓகே, புக் வச்சிருக்க, மேல வந்து ஒரு பென் வச்சிருக்க, சரியா? ஓகே, இப்போ இதுதான் நம்மளுடைய பென்னு வச்சுக்கோ. இதுதான் உன்னோட பென். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நீ என்ன பண்ற? புக் வச்சிருக்க, அது மேல பென் வச்சிருக்க, கரெக்டா? ஆமா ப்ரோ. இப்போ நீ இந்த மொத்த சிஸ்டமையும் அப்படியே மெதுவா டில்ட் பண்ண ஆரம்பி. இப்போ நான் ஒரு ஆங்கிளுக்கு டில்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் லைட்டா தூக்கு, பெண்ணு விழுந்துச்சா? இன்ன வரைக்கும் விழுந்திருக்காது. இப்போ இன்னும் கொஞ்சம் தூக்கு, ஒரே நிமிஷம், சாரி, இன்னும் கொஞ்சம் தூக்கு. இப்போ பெண்ணு ஸ்லைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கரெக்டா? இப்போ பெண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்து அப்படியே கீழே விழுந்துரும், கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ இப்போ யோசிச்சு பாரு, ஒரு கட்டத்துல எனக்கு ஒரு சின்ன இன்க்ளினேஷன் நான் வைக்கும்போது பெண் கீழே விழல, கரெக்டா? பெண்ணு கீழே விழல. அது யாரு விழ விடாம பிடிச்சிருக்கா? இந்த இடத்துல நீ நல்லா கவனி. எனக்கு பெண்ணு கீழே போகணும்னு விரும்புது. காரணம் நம்மளுடைய எம்ஜி சைன் தீட்டா, கரெக்டா? இந்த இன்க்ளினேஷன் இங்க தீட்டாங்கிற இன்க்ளினேஷன்ல இருக்கு. ஸோ இங்க கீழே பார்க்க எனக்கு எம்ஜி சைன் தீட்டா ஆக்ட் ஆகும், கரெக்டா? எஸ். ஸோ அப்போ எம்ஜி சைன் தீட்டாங்கிற ஃபோர்ஸ் கீழே பார்க்க ஆக்ட் ஆகுது. பட் இருந்தாலும் ஏன் நம்ம பெண் கீழே போகல? காரணம் இப்போ இது கீழே போகணும்னு நினைக்குது. ஸோ அப்போ அதுக்கு அப்போஸ் பண்ணி மேல பார்க்க நம்மளோட ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகேவா? மேல பார்க்க நம்மளுடைய ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு ப்ரோ. ஸோ இப்போ இந்த ஃப்ரிக்ஷனுங்கிறது இதுதான், உங்களுக்கு உங்களுடைய ரிலேட்டிவ் மோஷனை அப்போஸ் பண்ணும். அந்த ரிலேட்டிவா மோஷன் நடக்க விடாம பார்க்கணும். அதுதான் ஃப்ரிக்ஷனுடைய மெயின் நோக்கம். ஓகேவா? ஓகே. பட் ஆனா ஃப்ரிக்ஷனை நம்ம வந்து நெசசரி ஈவில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பல இடங்கள்ல ஃப்ரிக்ஷன் நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஓகேவா? ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரோட்ல ஃப்ரிக்ஷனே இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னுடைய கார் டயர் எவ்வளவுதான் வேகத்துல சுத்தினாலும் அது ஒரே இடத்துல தான் சுத்தும். ஓகேவா? உன்னுடைய டயருக்கும் ரோட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் காரணமா தான் உன்னுடைய கார் முன்னாடி புஷ் ஆகி போகுது. ஓகேவா? டயர் பின்னாடி தள்ள பார்க்கும், ஃப்ரிக்ஷன் அதை முன்னாடி தள்ளும். ஸோ உனக்கு கார் முன்னாடி போகும். ஓகேவா? ஸோ இப்போ அங்க ஃப்ரிக்ஷனே இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னுடைய காரை நீ எவ்வளவுதான் கம்ப்ளீட் ஃபுல் ஆக்சலரேஷன், நீ புக்காட்டி கைரானே வச்சு அமுக்குனாலும் சரி, ஃபுல் த்ராட்டில் பண்ணாலும் உனக்கு கார் ஒரே இடத்துல தான் நிற்கும், அப்படியே வீல் சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் அ நெசசரி ஈவில். இந்த கண்டிஷன்ல ஃப்ரிக்ஷன் தேவைதான். பட் ஒரு சில டைம் அது நம்மளோட ஃபோர்ஸை குறைக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்ல அது தேவையில்லை. கரெக்டா? எஸ். ஓகே. ஸோ இப்போ ஃப்ரிக்ஷன்ல ஒரு சில வகை இருக்கு. ஓகேவா? ஒரு சில வகை இருக்குது. ஓகே, நான் அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃப்ரிக்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லிடுறேன். ஓகேவா? எனக்கு இப்போ ஒரு பிளாக் இருக்கு. ஓகேவா? ஓகே, இந்த பிளாக்கோட மாஸ் 5 கேஜின்னு வச்சுக்கோயேன். ஓகே, இப்போ இன்னொரு பிளாக் இருக்கு, அதோட மாஸ் 10 கேஜின்னு வச்சுக்கோ. இதுல எனக்கு ரெண்டுல இப்போ இதையும் நான் தள்ள ட்ரை பண்றேன், இதையும் தள்ள ட்ரை பண்றேன். ஓகேவா? ஓகே, இப்போ எனக்கு தள்ளும் போது எனக்கு அப்போசிங்கா ஆக்ட் ஆக போறது ஃப்ரிக்ஷன் தான், கரெக்டா? எஸ், எனக்கு ஃப்ரிக்ஷன் தான் ஆக்ட் ஆகும். சரி, எனக்கு இதுல ரெண்டுல எதுக்கு அதிக ஃப்ரிக்ஷன் இருக்கும்? உனக்கு 5 கேஜி பிளாக்க தள்ளுறது கஷ்டமா இருக்குமா, இல்ல 10 கேஜி பிளாக்க தள்ள கஷ்டமா இருக்குமா? ப்ரோ, 10 கேஜி பிளாக்க தள்ளுறதுக்கு தான் கஷ்டமா இருக்கும். எஸ், காரணம் அங்க ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்? ஃப்ரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ்ன்னு சொல்லலாமா? கிடையாது. வெயிட் பண்ணு, இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு நீ அப்படி வந்துடக்கூடாது. ஓகே, நம்மளுக்கு வந்து மாஸ் அதிகமா இருந்தா நமக்கு ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்குமா தெரியுது. பட் வெயிட்,
அது மேபி மாஸ் சம்பந்தப்பட்ட வேற ஏதோ ஒரு டேர்ம்ஸை டிபெண்ட் பண்ணி கூட இருக்கலாம்ல. ஸோ அதை கண்டுபிடிப்போம். வெயிட் பண்ணு. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு இன்க்ளைன்டு பிளேன் எடுத்துட்டேன். ஓகேவா, ஒரு இன்க்ளைன்டு பிளேன் எடுத்துட்டேன். இப்போ இங்க எம் வச்சிருக்கேன், இங்க தீட்டா இருக்கு. இன்னொரு இன்க்ளைன்டு பிளேனு, அதே மாஸ் எம் தான், பட் இங்க கொஞ்சம் குறைஞ்ச தீட்டா. ஓகேவா, இங்க அதே மாஸ் எம் தான், இங்க கொஞ்சம் குறைஞ்ச தீட்டா. சரி, இப்போ எனக்கு இங்க வந்து கீழே ஜி சைன் தீட்டா ஆக்ட் ஆகும். கரெக்டா? எஸ். மேல என்னது ஜி காஸ் தீட்டா ஆக்ட் ஆகும். கரெக்டா? எஸ். இங்கேயும் மேல ஜி காஸ் தீட்டா ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஆமா. ஸோ இப்போ நான் இந்த கேஸ்ல நான் அதே மாதிரி நான் ஃப்ரிக்ஷன் எவ்வளவு வருது அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு நம்மளுக்கு இங்க தீட்டா கம்மி. கரெக்டா? தீட்டா கம்மியா இருந்தா காஸ் தீட்டா வேல்யூ அதிகமா? எஸ். ஸோ எனக்கு இந்த கேஸ்ல எனக்கு ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கு. ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கு. இந்த கேஸ்ல எனக்கு ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த கேஸ்ல எனக்கு ஃப்ரிக்ஷன் கம்மியா இருக்கு. ஸோ அப்போ ரெண்டும் சேம் மாஸ் எம் தான். பட் எப்படி அப்படி இருந்து எனக்கு ஃப்ரிக்ஷன்ல வித்தியாசம் வருது? ஏன் ஃப்ரிக்ஷன் இங்க எஃப் ஒன் வச்சுக்கலாம், ஏன் இதை எஃப் ஒன் வச்சுக்கலாம்? எஃப் ஒன் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் டூ. ஏன்? ஏன்னா உனக்கு ஃப்ரிக்ஷன் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் மாஸ். ஓகேவா, ஃப்ரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ரியாக்ஷன். இதுல நார்மல் ரியாக்ஷன் பாரு, mg cos theta. கரெக்டா? mg cos theta 1 ஈக்குவல்ஸ் டு நார்மல் 1. இங்க நார்மல் 2 எடுத்தீங்கன்னா இட் இஸ் mg cos theta 2. கரெக்டா? ஆமா. இங்க தீட்டா உனக்கு கம்மியா இருக்கு. தீட்டா கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்போ உனக்கு காஸ் தீட்டாவோட வேல்யூ அதிகமா இருக்கும். அப்போ இந்த வேல்யூ அதிகமா இருக்கும், நார்மல் அதிகமா இருக்கும். ஸோ எனக்கு ஃப்ரிக்ஷனும் அதிகமா இருக்கு. இதே இங்க எடுத்தீங்கன்னா தீட்டாவோட வேல்யூ இதுல கொஞ்சம் அதிகம். ஸோ அப்போ தீட்டா அதிகமா இருந்தா காஸ் தீட்டா கம்மியா இருக்கும். காஸ் தீட்டா கம்மியா இருந்தா இது மொத்தமா கம்மியா இருக்கும். இது கம்மியா இருந்தா நார்மல் ரியாக்ஷன் கம்மி, அப்போ ஃப்ரிக்ஷனும் கம்மி. ஓகேவா? ஸோ அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஃப்ரம் திஸ் ஐ காட் டு நோ தட் ஃப்ரிக்ஷனுக்கு வந்து நம்ம எப்பவுமே இந்த ஸ்மால் எஃப் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஃப்ரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ரியாக்ஷன். ஓகேவா, ஃப்ரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ரியாக்ஷன். ஓகே, இந்த நம்ம இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டூ என் அப்படின்னு கொண்டு வந்தோம். ஓகேவா, என்ன கொண்டு வந்தோம்? மியூ இன்டூ என். அதாவது மியூங்கிறத நம்மளுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகேவா, மியூங்கிறது தான் நம்மளுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகேவா, ஓகே. ஸோ அப்போ மியூங்கிறத நம்மளோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இது வந்து சர்ஃபேஸுக்கு சர்ஃபேஸ் டிபெண்ட் ஆகும். ஓகேவா, ஓகே. அண்ட் இங்க நீங்க இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னது? எஃப் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஓகேவா, உனக்கு ஏரியா ஆஃப் கான்டாக்ட் டிபெண்ட் பண்ணி எஃப் இருக்காது. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. ஓகேவா, ஒரே ஒரு பிளாக், ஒரு பிளாக்ல இப்போ வந்து ஒரு இது வந்து இப்படி இருக்கக்கூடிய ஒரு 10 kg பிளாக் இருக்கு. ஓகேவா, இன்னொரு எனக்கு வந்து இப்படி இருக்கக்கூடிய 10 kg பிளாக் இருக்கு. ஓகேவா, ஓகே. இதுல ஏரியா ஆஃப் கான்டாக்ட் எவ்வளோ? இவ்வளோ அதிகமான ஏரியா இருக்கு. இதுல இவ்வளோண்டு தான் ஏரியா இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்கும் ஃப்ரிக்ஷன் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இங்க என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கோ அதே ஃப்ரிக்ஷன் தான் இங்கேயும் இருக்கும். ஓகேவா, ஃப்ரிக்ஷன் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஓகேவா, ஓகே. சரி, இப்போ இதுல டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கு. ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கு. சரி, என்னென்ன டைப் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன். என்னது? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன். அது என்னது ப்ரோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா? வெயிட், திரும்பி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஓகே ப்ரோ. சரி, இப்போ நான் என்ன பண்றேன், இங்க வந்து எனக்கு ஒரு பிளாக் வச்சிருக்கேன். ஓகேவா, ஓகே ப்ரோ. இப்போ நான் இங்க ஃபோர்ஸ் கொடுக்க போறேன். ஓகேவா, எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுக்க போறேன். எனக்கு அப்போ ஆப்போசிட்ல இங்க ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். கரெக்டா? எஸ், ஆப்போசிட். ஏன்னா நான் இங்கிட்டு கொடுக்குறேன்னா இதோட மோஷன் எங்க பார்க்க இருக்கும்? இதை நோக்கி இருக்கும். ஸோ அப்போ அதை அப்போஸ் பண்ற விதமா எனக்கு இங்கிட்டு பார்க்க எனக்கு மோஷன் நடக்கும். கரெக்டா? ஆமா, ஓகே. ஸோ இப்போ நல்லா கவனி, நான் இங்க ஒரு சார்ட் மாதிரி வேணா இல்லை. ஓகே, இங்க எஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இது வந்து ஆக்சலரேஷன் இருக்கா இல்லைன்னா இங்க ஃப்ரிக்ஷன் எவ்வளோ, இங்க மூவ்மெண்ட் இருக்கா இல்லையா? ஓகேவா, மூவ்மெண்ட் அதாவது மூவ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ இது வந்து ஒரு நல்ல மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட் தான். ஓகே, இப்போ நான் ஒரு 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா, 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். எனக்கு ஆனால் மூவ்மெண்ட் இல்லை. ஓகேவா, எனக்கு மூவ்மெண்ட் இல்லை. சரி, அப்போ எனக்கு இந்த 1 நியூட்டன் ஃபோர்ஸை நல்லிஃபை பண்றதுக்கு யாரு ஆப்போசிட்ல 1 நியூட்டன் கொடுத்துருக்கா? நம்ம ஃப்ரிக்ஷன். ஸோ அப்போ ஃப்ரிக்ஷனோட வேல்யூ 1 நியூட்டன். சரி, இப்போ 2 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா, எனக்கு இப்பவும் மூவ்மெண்ட் இல்லை.
ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் அப்சர்வ் பண்றேன் இதெல்லாம். ஓகே, இப்பவுமே எனக்கு மூவ்மெண்ட் இல்லை. ஓகே, ஸோ அப்போ எனக்கு ஃப்ரிக்ஷன் 2 நியூட்டன் வந்துருக்கு. சரி, அடுத்து நான் 3 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். எனக்கு இப்பவும் மூவ்மெண்ட் இல்லை, ஃப்ரிக்ஷன் 3 நியூட்டன் வந்திருக்கு. சரி, இப்போ நான் என்ன பண்றேன், இது என்ன திருப்பி திருப்பி மூவ்மெண்ட்டே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸா ஒரு 15 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா, 15 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்பவும் எனக்கு மூவ்மெண்ட் இல்லை, பட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகேவா, இங்க எனக்கு 15 நியூட்டன் இருந்துச்சு. நான் இப்போ என்ன பண்றேன், ஒரு 15 பாயிண்ட் ரொம்ப 15 விட லைட் அதிகம். ஓகேவா, 0.00000000001 கூட வச்சுக்கோ. அவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு மூவ்மெண்ட் வந்துருச்சு. மூவ்மெண்ட் வந்துருச்சு. அப்ப ஃப்ரிக்ஷன் எனக்கு அதை விட கம்மியா இருக்கு. கரெக்டா, இட் இஸ் லெஸ் தென் இது. கரெக்டா, எஸ், ஃப்ரிக்ஷன் வந்து லெஸ் தென் நம்மளுடைய அப்ளைடு ஃபோர்ஸ். கரெக்டா, ஆமாம் ப்ரோ. சரி, இப்போ எனக்கு ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா, எஸ். ஸோ இப்போ இதுல நல்ல கவனி, எனக்கு இந்த 15 நியூட்டன் கேஸ் வரைக்கும் எனக்கு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லயே இருந்துச்சா? ஆமாம் ப்ரோ. ரெஸ்ட்ல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 12th ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட் சொல்லுவோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு. விச் மீன்ஸ் ஸ்டேட்டிக்கா, அதாவது மூவ்மெண்ட்ல இல்லாம ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் உடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறது, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன, அதெல்லாம் படிக்கிறதா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா இங்க என்ன மீன் பண்ணுது, தே ஆர் அட் ரெஸ்ட். ஓகேவா, ஓகே, இதுதான் ஸ்டாட்டிக். ஸோ அப்போ இந்த டைம் இது ரெஸ்ட்ல இருக்கிற வரைக்கும் ஆக்ட் ஆகிற அந்த ஃப்ரிக்ஷனை தான் நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா, ஓகே. இப்போ எனக்கு 15.15க்கு மேல நான் கொடுக்குற எல்லா ஃபோர்ஸுக்கும், நான் 15க்கு மேல கொடுக்குற எல்லா ஃபோர்ஸ்க்கும் எனக்கு இது மூவ்மெண்ட் ஆகும். அப்ப அது நம்மளுடைய கைனெட்டிக். கரெக்டா, கைனெட்டிக் எனர்ஜினா மூவ்மெண்ட்ல ஒரு எனர்ஜி. ஸோ அப்போ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா, இது என்னது, கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா, ஸோ இப்போ இதுக்கு நான் சார்ட் ஒரு கிராஃப் மாதிரி போடுறேன்னு வச்சுக்கோ. ஓகே ப்ரோ, ஏன்னா இந்த கிராஃப் வந்து நான் இங்கே போடுறேன். ஓகேவா, ஓகே, கிராஃப். இப்போ இங்கிட்டு வந்து கீழே நான் வந்து அப்ளைடு ஃபோர்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா, கீழே அப்ளைடு ஃபோர்ஸ், இங்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ இந்த சார்ட்ல நான் பிளாட் பண்ணனா இது பாரு, எனக்கு இது 1 இருந்தா இது 1, இது 2 இருந்தா இது 2, அப்படியே ஒரு லீனியர் இதுவா போன மாதிரி இருக்கா, லீனியர் கம்பேரிசனா இருந்த மாதிரி இருக்கா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ எனக்கு அந்த 15 நியூட்டன் வர வரைக்கும் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா வருமா? எஸ். ஓகே, இது 15 நியூட்டனோட ஸ்லைட்டா அதிகமானோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனோட வேல்யூ ஸ்லைட்டா கம்மியாயிரும். ஓகேவா, ஸ்லைட்டா கம்மியாகிரும். ஓகேவா, இதுக்கு அடுத்து ஃப்ரிக்ஷன் உனக்கு ஒரு காமனான வேல்யூல அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ஐ மீன் மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஒரு காமனான வேல்யூல மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நல்லா கவனி, எனக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கிற வரைக்கும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. அண்ட் அதுக்கடுத்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சோன்னே கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்துருச்சு. ஓகேவா, இது கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ திஸ் இஸ் எஃப் ஸ்டேட்டிக். இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ தான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, இது மேபி உங்களுக்கு ஏஎன்ஆர்ல கேட்கலாம். ஸோ இந்த டாப் வேல்யூ இருக்கு தெரியுமா, இதைத்தான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. திஸ் இஸ் எஃப் லிமிட்டிங், மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா, ஓகே. அண்ட் இது நம்மளுடைய எஃப் கைனட்டிக். ஓகேவா, இதுதான் நம்மளோட கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். சரி, இதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மியூ இருக்கு தெரியுமா, இந்த மியூலயே 2 தான் வந்துடும், மியூ எஸ் அண்ட் மியூ கே. அதாவது உனக்கு ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான், அதே சர்ஃபேஸ்ல உனக்கு ஆப்ஜெக்ட் நின்றுகிட்டு இருக்கும்போது உனக்கு ஒரு மியூ இருக்கும். ஓகேவா, ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும். இதே அந்த ஆப்ஜெக்ட் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வேற ஒரு கோஎஃபிஷியன்ட் வந்துடும். ஓகேவா, பட் இங்க நீ நல்லா யோசினா நம்ம மேல வச்சிருக்க பிளாக்கும் அதே பிளாக்கு தான், அதே நார்மல் ரியாக்ஷன் உள்ளது தான், கீழே இருக்கக்கூடிய சர்ஃபேஸும் அதே தான். பட் மியூ எப்படி மாறுது, பிகாஸ் இது வந்து கான்டாக்ட், அதுங்களுக்கு நடுவில் உள்ள இது வந்து அட்டாமிக் லெவல்ல இருக்கக்கூடிய இன்டராக்ஷன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா, ஸோ இது மூவ் ஆக ஆரம்பிச்சோன்னே இதனால கரெக்டாக இன்டராக்ட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் உனக்கு ஃப்ரிக்ஷன் குறைஞ்சிரும். ஸோ இதை வந்து மியூ எஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மியூ எஸ், கைனடிக் ஃப்ரிக்ஷனோட மியூ கேன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஆல்வேஸ் மியூ எஸ் ரேர் கேசஸ்ல வேணா ஈக்குவல் டு இதா இருக்கலாம். ஓகேவா, இல்லைன்னா அதிகபட்சம் மியூ எஸ் இஸ் கிரேட்டர் தென் மியூ கே. மியூ எஸ் இஸ் கிரேட்டர் தென் மியூ கே. ஓகேவா, ஓகே.
உனக்கு கொஸ்டின்ல அட் டைம்ஸ் ஒரு சில நேரம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா போத் மியூ கேவும் கொடுத்துருப்பான் மியூ எஸ்ஸும் கொடுத்துருப்பான் ஓகேவா. பட் ஆனால் அந்த டைம் உனக்கு ஆப்ஜெக்ட் மூமெண்ட்ல இருக்கும், ஆப்ஜெக்ட் மூமெண்ட்ல இருக்கும் ஓகேவா. ஓகே, அப்போ நீ மியூ எஸ் மாத்தி எடுத்து போட்டுறக்கூடாது. உனக்கு ஆப்ஜெக்ட் மூமெண்ட்ல இருக்குன்னா நீ கரெக்டா மியூ கேவை தான் போடணும் ஓகேவா. கைனடிக் மியூவை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கூட உனக்கு கன்ஃபியூஷன்ஸ் உருவாக்கலாம் அவங்க ஓகேவா. உனக்கு இது வந்து நிறைய கண்டென்ட் இருக்குன்னா நான் சொல்லவே மாட்டேன். இது ஒரு சின்ன லெக்சராக தான் இருக்க போகுது ஓகேவா. மேக்ஸிமம் 1 hour வேணா போகும் ஓகேவா. ஓகே, பட் இந்த கான்செப்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே சரி, இது வரைக்கும் ஸ்டாட்டிக், இது கைனடிக். இப்போ கைனடிக்லேயே வந்து நிறைய இருக்கு, ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன் இருக்கு ஓகேவா. அதாவது ஸ்லைடிங்னா இப்போ வெயிட் பண்ணுங்க, இப்போ இந்த இன்க்ளைன்டு பிளேன்ல இப்போ எனக்கு பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது ஃப்ரிக்ஷன் வந்து எம்ஜி சைன்தீட்டாவோட கம்மியாக இருங்க கரெக்டா. இந்த டைம்ல உனக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்துச்சுன்னா பிளாக் என்ன ஆகும்? கைனடிக் ஃப்ரிக்ஷனுங்கிறது ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது பிளாக் அப்படியே சறுக்கிக்கிட்டே வருமா, அப்படியே சறுக்கிக்கிட்டே வர்றது தான் நம்ம ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் சொல்றோம் ஓகேவா. ரோலிங் ஃப்ரிக்ஷன்னா இப்போ இதே இடத்துல நீ ஒரு சர்க்குலரா ஒரு வீல் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன ஆகும், அது உருண்டிக்கிட்டே வருமா. எஸ், அப்படி உருண்டிக்கிட்டே வர்றது தான் ரோலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைம்ல ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் தான் ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஓகேவா. ரோலிங் ஃப்ரிக்ஷன் எப்பவுமே ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனோட கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா. ஓகே சரி, இப்போ இதுல உனக்கு மேபி இப்போ புரியாம இருக்கலாம், பட் புரிஞ்சா ஓகே, இல்லைனாலும் நான் எப்படி இருந்தாலும் இதை ஒர்க் டன் அந்த சாப்டர் ஒர்க் எனர்ஜி பவர் சாப்டர்ல பார்க்கும்போது கிளீனா புரிஞ்சிடும் ஓகேவா. ஒர்க் டன் பை ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்பவுமே ஜீரோ ஓகேவா. இதுல நீங்க தெளிவா இருந்துக்கோ, ஒர்க் டன் பை ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஜீரோ. ஏன் ப்ரோ அப்படின்னா ஒர்க் டனுக்கு ஃபார்முலா என்ன, எஃப் ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகேவா. ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃப் வெக்டர் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். நம்மளுக்கு இங்க எஃப் என்னது, ஒர்க் டன் பை ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கேட்குறான். ஸோ அப்போ நம்மளுக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஃப்ரிக்ஷனு டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏதாவது ஆயிருக்குமா என்ன, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குமா என்ன. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பேர்லயே ஸ்டாட்டிக்னு இருக்கா போகுது, ஒரே இடத்துல தான் இருக்க போகுது. ஸோ டாட் ஜீரோ விச் இஸ் ஜீரோ ஓகேவா, விச் இஸ் ஜீரோ. சரி, இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி உனக்கு ஒர்க் டன் பை கைனடிக் ஃப்ரிக்ஷன் கேட்டான்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். ஏன் ப்ரோ அப்படின்னா எஃப் டாட் டியா, ஆமாம் ப்ரோ. உனக்கு இப்போ இந்த பிளாக்ல பாரு, இது கைனடிக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிளாக் உனக்கு இங்கிட்டு மூவ் ஆகும், பட் ஃப்ரிக்ஷன் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் இட் இஸ் 180 டிகிரி கரெக்டா. ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ 180னா காஸ் 180 இஸ் -1. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ் ஓகேவா. இப்போ இது புரிஞ்சா ஓகே, புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுரு ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ உனக்கு ஃப்ரிக்ஷனுக்கு இப்போ ஒரு இன்க்ளைன்டு பிளேன் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்க்ளைன்டு பிளேன் எடுக்கிறேன் ஓகேவா. இதுலயும் நீ ஆஸ் யூஷுவல் நீ உன்னோட ஃப்ரீ பாடி டயக்ராம் கரெக்டாக போட்டின்னா போதும், யூ வில் ஈஸிலி சால்வ் தி சம்ஸ் ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்க்ளைன்டு பிளேன்ல என்னுடைய பிளாக் இருக்கு ஓகேவா. ஓகே ப்ரோ சரி, எனக்கு இப்போ இந்த பிளாக்ல என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்னு சொல்லு. இது வந்து இப்போ இந்த இன்க்ளைன்டு பிளேனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை மியூன்னு வச்சுக்கோ சரியா. ஓகே ப்ரோ, இப்போ எனக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் ஓகேவா, ஸ்டாட்டிக் தான். ஸோ அப்போ கீழே பார்க்க எனக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதுக்கு ஆப்போசிட்டா மேலே பார்க்க ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் கரெக்டா. எஸ். ஸோ அப்போ எனக்கு வெயிட் லெட் மீ டேக் எல்லோ கலர். கீழே பார்க்க ஆக்ட் ஆகுறது நம்மளுடைய ஜி சைன் தீட்டா, இது எம்னு வச்சுக்கோ மாஸ், எம்ஜி சைன் தீட்டா கீழே பார்க்க ஆக்ட் ஆகும் கரெக்டா. ஆமாம் ப்ரோ. சரி, நம்மளுக்கு மேலே பார்க்க நம்மளுக்கு ஆக்ட் ஆகுறது, மேலே பார்க்க நம்மளுக்கு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும் கரெக்டா. ஆமாம் ப்ரோ. கீழே பார்க்க ஆக்ட் ஆகுறது நம்மளுடைய எம்ஜி, இந்த இதுக்கு பர்பண்டிகுலர், அந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலர்னா எம்ஜி காஸ் தீட்டா கரெக்டா. ஆமாம் ப்ரோ. சரி, இங்க மேலே பார்க்க ஹரிசான்டலா மேலே பார்க்க ஆக்ட் ஆகுறது என்னது, நம்மளுடைய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கரெக்டா. எஸ். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணி நான் மியூக்கு ஒரு வேல்யூ கொண்டு வர போறேன் ஓகேவா. இதுதான் தீட்டா. ஓகே, நான் மியூக்கு ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம் மாதிரி ஒன்று கண்டுபிடிக்க போறேன் ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ பண்ணிட்டா நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் என்ன தெரியும், ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டூ என் கரெக்டா. எஸ். என் என்னது, என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் தீட்டா கரெக்டா. ஆமா. அண்ட் இங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன அர்த்தம், இந்த சைடு மேல ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு கீழே ஆக்ட் ஆகிற எம்ஜி சைன் தீட்டா கரெக்டா. மேல ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு கீழே பார்க்க ஆக்ட் ஆகிற எம்ஜி சைன் தீட்டா. ஸோ அப்போ எம்ஜி சைன் தீட்டா
ஈக்குவல்ஸ் டு ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ நான் ஃப்ரிக்ஷனோட இடத்துல அந்த மியூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணா எம்ஜி சைன் தீட்டா ஈக்குவல்ஸ் டு மியூ இன்டு என்னோட வேல்யூ எம்ஜி காஸ் தீட்டா, எம்ஜி காஸ் தீட்டா. ஓகேவா, எம்ஜி காஸ் தீட்டா. ஓகே, ஸோ இப்போ நான் எம்ஜியை கேன்சல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா என்ன வரும்? ஒரு நிமிஷம். sin theta divided by cos theta is tan theta, right? ஸோ அப்போ tan theta ஈக்குவல்ஸ் டு மியூ. ஓகேவா, இது உனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் மாதிரியே. அதாவது உனக்கு பிளாக் ஸ்லிப் ஆகாம ஸ்லைட் ஆகாம ஒரே இடத்துல நிக்கணும்னு வச்சுக்கோயேன். மியூ ஈக்குவல்ஸ் டு tan thetaவா இருந்தால் அது நிற்கும். ஓகேவா, மியூ ஈக்குவல்ஸ் டு tan thetaவா இருந்தா மட்டும்தான் பிளாக் நிற்கும். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் மாதிரியே சொல்லுவாங்க. வித்தவுட் ஸ்லிப்பிங்க்கு நம்மளுக்கு வந்து தீட்டா என்னவா இருக்கணும் அப்படின்னா tan inverse of mu. ஓகேவா, இல்லைன்னா tan theta is equal to mu போட்டு நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இதே மாதிரி இன்க்ளைன்டு பிளேன்ல இருக்கிற மாதிரியே ஒரு சில கேசஸ் இருக்கும். ஓகேவா, இதையே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஃப்ரிக்ஷன் இங்கிட்டு பார்க்க ஆக்ட் ஆகுதுலாம் வேண்டாம், இதை டெலீட் பண்ணிட்டேன். ஓகேவா, நம்மளுக்கு நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு mg தெரியும்ல? ஆமாம் ப்ரோ தெரியும். ஸோ அப்போ அதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா, டயக்ராம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். டெலீட். ஓகே, ஸோ இப்போ எனக்கு கீழே பார்க்க எம்ஜி சைன் தீட்டா ஆக்ட் ஆகுது. ஓகேவா, ஓகே, இப்போ எனக்கு கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனை பற்றி தான் நான் பேச போகிறேன். இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்? கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். எனக்கு மொத்த பாடியும் கீழே பார்க்க ஏதோ ஒரு ஆக்சிலரேஷன் ஏல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா, கீழே பார்க்க ஏங்கிற ஆக்சிலரேஷன்ல மூவ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இது கீழே பார்க்க மூவ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் எங்கிட்டு பார்க்க இருக்கும்? ஃப்ரிக்ஷன் மேலே பார்க்க இருக்கும். கரெக்டா? எஸ், ஃப்ரிக்ஷன் மேலே பார்க்க இருக்கும். ஸோ இப்போ நீ வந்து இது பண்ணு, எனக்கு இந்த ஹரிசான்டல் டைரக்ஷன் இந்த பிளேனுக்கு பேரலா உள்ள டைரக்ஷன்ல எனக்கு ஈக்குவேஷன்ஸ் எழுது. என்ன வரும்? எம்ஜி சைன் தீட்டா மைனஸ் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல்ஸ் டு எம் இன்டு ஏ. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. நான் இப்போ எஃபோட வேல்யூஸ் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றேன். ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்ன? எம்ஜி காஸ் தீட்டா, mg cos theta equals to ma. கரெக்டா? ஆமா, m கேன்சல். ஸோ அப்போ g sin theta minus g cos theta equals to a. கரெக்டா? g sin theta minus g cos theta equals to a. சரி, இப்போ இதே கேஸ். ஓகேவா, எப்படி இதே கேஸ் எடுத்துக்கிறேன். என்ன வெயிட், ஆல்ரெடி நம்ம தான் காப்பி பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதெல்லாம் வந்து டெலீட், இதுவும் டெலீட். ஓகே, இப்போ எனக்கு பிளாக் கீழே வரல, எனக்கு பிளாக் மேலே பார்க்க போகுது. ஓகேவா, ஒரு நிமிஷம். எஸ், இங்க வந்து எம்ஜி சைன் தீட்டா மூலமா அது கீழே வருதுன்னு வச்சாலும் ஓகே, இல்லைன்னா நான் வந்து கீழே பார்க்க ஒரு ஃபோர்ஸ் எஃப் கொடுத்து தள்ளுறேன்னு வச்சுக்கோ. ஓகேவா, கீழே பார்க்க எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறேன். ஸோ இங்கே உனக்கு எஃப் சேர்ந்து வரும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா, ஓகே, இப்போ இங்கே நான் மேலே பார்க்க ஒரு எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து, ஒரு நிமிஷம், இங்கே எஃப்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன். ஓகேவா, ஓகே, இப்போ நான் வந்து ஃப்ரிக்ஷனோட அதிகமான ஃபோர்ஸ்லாம் கொடுத்து மேலே இழுக்கிறேன். ஸோ எனக்கு ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷன் மேலே பார்க்க தான் இருக்கு. ஓகேவா, ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷன் மேலே பார்க்க தான் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு ஃப்ரிக்ஷன் எங்கிட்ட ஆக்ட் ஆகும்? இந்த பக்கமா ஆக்ட் ஆகும்? கிடையாது. எனக்கு இப்போ மோஷன் எங்கிட்டு பார்க்க இருக்கு? மேலே பார்க்க இருக்கு. ரிலேட்டிவ் மோஷன் ஆப்போஸ் பண்ணனா இப்போ அது கீழே பார்க்க எனக்கு ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகேவா, எனக்கு கீழே பார்க்க தான் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் போட்டா எனக்கு என்ன வரும்? இப்போ நான் போட்டா எனக்கு என்ன ஈக்குவேஷன் வரும்? m இன்டு ஏ, வெயிட், என்ன கலர்? ஓகே, f ஈக்குவல்ஸ் டு ஃப்ரிக்ஷன் பிளஸ் mg sin theta. கரெக்டா? ஆமா, f நான் என்னன்னு போடலாம்? m இன்டு ஏன்னு போடலாமா? ஸோ m இன்டு ஏ ஈக்குவல்ஸ் டு m இன்டு ஏ ஈக்குவல்ஸ் டு என்னது? f ஃப்ரிக்ஷனுக்கு பதிலாக mg cos theta, மியூ mg cos theta. இங்கே நான் மியூ போட்டேனா? மியூ போடல பார்த்தீங்களா? ஸோ இங்கே மியூ, அதே மாதிரி இதுலேயும் மியூ. ஓகேவா, ஓகே,
மியூ எம்ஜி காஸ் தீட்டா பிளஸ் எம்ஜி சைன் தீட்டா. ஓகேவா, எம்ஜி சைன் தீட்டா. ஸோ இப்போ இந்த கேஸ்ல எனக்கு எம் எம் எம்ஐ கேன்சல் பண்ணிட்டா ஏ ஈக்குவல்ஸ் டு மியூ ஜி காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டான்னு வந்துருச்சு. கரெக்டா? இதெல்லாம் எதுக்காக போடுறேன்னா நீங்க கரெக்டா அந்த எஃபிடி கரெக்டா போடணுங்கிறதுக்காக தான். ஓகேவா, எந்த சைடு மோஷன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா போட்டுரு. ஓகேவா? ஓகே, சரி. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு. சரி, இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். ஓகேவா, இப்போ ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுக்குறேன். இப்போ ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுக்குறேன். கொஸ்டின் பாடி வெயிட் பண்ணு, டயக்ராமேட்டிக்காக கொடுக்குறேன். ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஒரு பாடி வச்சுருக்கேன் 10 kg. ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து இங்கிட்டு பார்க்க ஒரு 2 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன். ஓகே, எனக்கு இதோட மியூ எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா மியூ ஈக்குவல்ஸ் டு 0.5. ஓகேவா, மியூ ஈக்குவல்ஸ் டு 0.5. சரி, இப்போ எனக்கு இதுல மோஷன் எந்த பக்கமா இருக்கும் அப்படிங்கறத என்னோட கேள்வி. ஓகேவா, எனக்கு மோஷன் எந்த பக்கமா இருக்கும், ஆர்எல்ஸ் எனக்கு ஃப்ரிக்ஷன் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் என்னோட கேள்வி. மோஷனை கூட விட்டுரு, ஃப்ரிக்ஷன் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கறத என்னோட கேள்வி. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? ஃப்ரிக்ஷன் ஈக்குவல்ஸ் டு நீ இந்த 2 நியூட்டன் ஃபோர்ஸ்லாம் விட்டுரு இப்போதைக்கு. ஓகேவா, இப்போதைக்கு நீ இதை மட்டும் எடு. இந்த 10 kg பிளாக்ல ஃப்ரிக்ஷன் மட்டும் ஆக்ட் ஆகுதுன்னா எவ்வளவு வருது? ஃப்ரிக்ஷன் ஈக்குவல்ஸ் டு மியூ இன்டூ என். கரெக்டா? மியூவோட வேல்யூ 0.5, அதை 1/2 போட்டுக்கிறேன். இன்டூ என்னோட வேல்யூ 10 kg. ஸோ அப்போ 10 இன்டூ ஜி 100 ஆயிரும். கரெக்டா? ஆமா, 100. ஸோ அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 50 நியூட்டன்ஸ். ஸோ அப்போ 50 நியூட்டன் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுமா அப்படின்னா ஆமா ப்ரோ 50 நியூட்டன் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நோ, யூ ஆர் ராங் ஹியர். ஓகேவா, நீ இங்கே தப்பு. எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டா நீ நல்லா யோசிச்சு பாரு. இப்போ இது 50 நியூட்டன் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோயேன். சரி ப்ரோ, ஆக்ட் ஆகுது. நான் 2 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் கொடுத்து இழுத்தேன். ஸோ அப்போ அது கேன்சல் பண்ணது போக எப்படி நான் 2 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தா எனக்கு மொத்த சிஸ்டமும் 48 நியூட்டன் ஃபோர்ஸோட பின்னாடி போகுமா என்ன? மொத்த சிஸ்டமும் எனக்கு 48 நியூட்டன் ஃபோர்ஸோட பின்னாடி போகுமா? யோசிச்சு பாரு. நான் இழுத்தா எய்தர் அது வரணும் இல்லை நிக்கணும். கரெக்டா? அது எப்படி நான் இழுத்தோட பின்னாடி போகும்? அது எப்படி நான் இழுத்தா பின்னாடி போகும்? யோசிச்சு பாரு. ஸோ இங்கதான் நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். மேல நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாலையும் பாரு, எனக்கு நான் கொடுக்குற ஃபோர்ஸ் மாற மாற ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் மாறுது. ஸோ இங்கதான் நீ ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். என்னது? எஃப் ஸ்டாட்டிக் இஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங். ஓகேவா, செல்ஃப் அட்ஜஸ்டிங். அது நீ அப்ளை பண்ற ஃபோர்ஸை பொறுத்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். நீ கண்டுபிடிக்க தெரியுமா? அப்ப இந்த 50 நியூட்டன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டா இது உன்னுடைய மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ ஃபார் எஃப் ஸ்டாட்டிக். ஓகேவா, நீ 50 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா 50 நியூட்டன் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வரும். நீ 50 நியூட்டனுக்கு மேல ஒரு 0.00001 நியூட்டன் கொடுத்தாலும் உனக்கு அது கைனெட்டிக்கா மாறிடும். ஓகேவா, இது மேக்ஸிமம் பாசிபிள் ஃபோர்ஸ், மேக்ஸிமம் பாசிபிள். ஓகேவா, இதுதான் எல்லா கேஸ்லயும் இருக்கணும் கிடையாது. பட் ஆனா கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் எடுத்தீங்கன்னா இட் இஸ் காமன், இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேவா, கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் கான்ஸ்டன்ட் ஆகும். பட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இட் கெட்ஸ் அட்ஜஸ்டட் டு தி அப்ளைடு ஃபோர்ஸ். ஓகேவா, அந்த லிமிட்டுக்குள்ள இருக்கு, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட லிமிட்டுக்குள்ள இருக்குன்னா உனக்கு இது அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேவா, இது அட்ஜஸ்ட் ஆகும். சரி ப்ரோ, இது அட்ஜஸ்ட் ஆகும்னு சொல்றீங்க. ஓகே, இப்போ இந்த கேஸ்ல எனக்கு ஃப்ரிக்ஷன் எவ்வளவு அப்படின்னா யோசிச்சு பாரு. இது எனக்கு லிமிட்குள்ள என்னோட ஃபோர்ஸ் இருக்கா? ஆமா. ஸோ அப்போ இதை மட்டும் நல்லிஃபை பண்ணி எனக்கு இந்த கண்டிஷன்ல எனக்கு பின்னாடி பார்க்க எவ்வளவு ஆக்ட் ஆகும்? 2 நியூட்டன் முன்னாடி இருக்கிறத நான் நல்லிஃபை பண்ணணும்னா எனக்கு பின்னாடி பார்க்க ஒரு 2 நியூட்டன் ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் அ என்னது? இட் இஸ் அ செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். ஓகேவா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங். ஓகேவா, நீ இப்போ இதுல 3 நியூட்டன் கொடுத்தீங்கன்னா பின்னாடி பார்க்க 3 நியூட்டன் ஆக்ட் ஆகும். நீ 49 நியூட்டன் கொடுத்தீங்கன்னா பின்னாடி பார்க்க 49 நியூட்டன் ஆக்ட் ஆகும். 50 கொடுத்தீங்கன்னா 50 ஆக்ட் ஆகும். 51 கொடுத்தா பின்னாடி உனக்கு கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அதோட மியூ மாறிடும். ஓகேவா, உனக்கு மேக்ஸிமம் இது 50 கொடுக்குமே தவிர எல்லா கண்டிஷன்லயும் இது 50 கொடுக்கும்னு கிடையாது. ஓகேவா, அப்படி எல்லா கண்டிஷன்ல இது 50 கொடுக்கறதா யோசிச்சு பாரு. நான் சும்மா ஒண்ணுமே பண்ணாம எனக்கு ரெஸ்ட்ல இருக்கு. ஓகேவா, எனக்கு இது ரெஸ்ட்ல இருக்கு. இந்த 2 நியூட்டன் ஃபோர்ஸே நான் கொடுக்கலன்னு வச்சுக்கோ. அப்ப சாதாரணமா இருக்கும்போது எப்படி பிளாக் சும்மா நிக்காம எப்படி 50 நியூட்டன் ஃபோர்ஸ்ல பின்னாடி போயிட்டே இருக்குமா என்ன? அப்படியா? நீ ஒரு சிம்பிளா ஒரு பிளாக் எடுக்கிற. ஓகேவா, ஒரு 10 கிலோ பிளாக் எடுத்து தரையில வைக்கிற.
அதான 50 நியூட்டன் ஃபோர்ஸ்னா அப்ப எவ்வளவு ஒரு ஆக்சலரேஷன் 50 டிவைடட் பை 10 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஆக்சலரேஷன்ல பின்னாடி போயிட்டு இருக்குமா என்ன? கிடையாது. வச்சுன்னா ஒரே இடத்துல நிக்க போகுது கரெக்டா? சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இஸ் a செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். ஓகேவா? நீ முன்னாடி ஃபோர்ஸே கொடுக்கலனா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் 0. ஓகேவா? நீ முன்னாடி எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறியோ அது அந்த லிமிட்குள்ள இருக்கிற வரைக்கும் ஃபிரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அதை அடாப்ட் அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகி வேல்யூஸ் வரும். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இப்போ இதுல நான் ஸ்டார்டிங்ல உனக்கு ஃபிரிக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 2 கேஸ் சொன்னேன். ஒன்னு இன்க்ளைன்டு பிளேன். அந்த இன்க்ளைன்டு பிளேனை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கரெக்டா? எஸ், இன்க்ளைன்டு பிளேனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு கேஸ் சொல்லியிருந்தேன். என்னது? ஒரு பிளாக்குக்கு மேல இன்னொரு பிளாக். கரெக்டா? ஒரு பிளாக்குக்கு மேல இன்னொரு பிளாக் கேஸ் சொன்னா? ஆமாம் ப்ரோ. இப்போ அந்த கேஸ்ல உள்ள சம்ஸும் வரும். ஓகேவா? இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாமே ஃப்ரீ பாடி டயக்ராம் தான். ஓகேவா? ஐ திங்க் அதோட நம்மளுக்கு ஃபிரிக்ஷனே முடிஞ்சிருச்சு. உனக்கு ஃபிரிக்ஷன்ல இதுக்கு மேல எதுவுமே இருக்காது. என்ன ப்ரோ இதுக்கு மேல இருக்காது அப்படின்னா இருக்கும். எப்படி தெரியுமா? நம்ம இதுக்கு முன்னாடி புள்ளி சிஸ்டம் பார்த்தோமா? ஆமாம் ப்ரோ. இப்போ புள்ளியில வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது எப்படி பார்த்திருக்கோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எனக்கு ஒரு புள்ளி சிஸ்டம் இருக்கு. ஓகேவா? ஓகே, இங்க ஒரு பிளாக், இங்க ஒரு பிளாக் இருக்கு. எனக்கு புள்ளி சிஸ்டம்ல இது ஃபிரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோமா? இப்பவும் நம்ம புள்ளியில ஃபிரிக்ஷன் இருக்குன்னு பார்க்க மாட்டோம். ஓகேவா? பட் இந்த சர்ஃபேஸை நம்ம ஃபிரிக்ஷன் பார்த்துருவோம். ஸோ அப்போ இங்க ஃபிரிக்ஷன் இருக்கும்போது உனக்கு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிப்பு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம் இந்த கேஸுக்கு? இதுக்கு முன்னாடி படிச்சப்போ இங்க எம்ஜி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. எம்ஜி டிவைட் பை இது M1னா M பிளஸ் M1 போட்டோமா? இதுல வந்து எந்த ஒரு புல்லிங் ஃபோர்ஸும் இல்லைன்னு போட்டோமா? ஆமா. பட் இப்போ இதுல மியூ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இது தப்பு. இந்த இடத்துல உனக்கு ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் மியூ M1G. அதோடைய கைனடிக் ஃபிரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். இது மூவ் தானே ஆகுது. ஸோ அப்போ மூவ் ஆகுது. இது கீழே பார்க்க ஏங்கிற ஆக்சலரேஷன் போகுதுன்னா அதோடைய கைனடிக் ஃபிரிக்ஷனை போடுறேன். ஓகேவா? அதோடைய கைனடிக் ஃபிரிக்ஷனுடைய இது மியூ கே. அதோட கைனடிக் ஃபிரிக்ஷன் வேல்யூ போட்டு டிவைட் பை M பிளஸ் M1. ஓகேவா? M பிளஸ் M1. புரியுதா? இந்த மாதிரி இனிமே வரப்போற கான்செப்ட்ஸ், அதாவது ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட்ஸ்ல நீ வந்து ஃபிரிக்ஷனை உள்ள சேர்த்து உனக்கு கான்செப்ட் வரும். அவ்வளவுதான். ஓகேவா? மிச்சபடி எதுவும் புதுசா வருமானா இப்ப நான் சொல்ல போற அந்த டபுள் பிளாக் சிஸ்டம் தவிர வேற எதுவும் புதுசா இருக்காது. ஓகேவா? ஓகே. இந்த டபுள் பிளாக் சிஸ்டம் முடிச்சுட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ டபுள் பிளாக் சிஸ்டம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டான பிளேன் இருக்கு. ஓகே. அந்த பிளேனுக்கு மேல எனக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு. ஓகே. இந்த பாக்ஸுக்கு மேல எனக்கு இன்னொரு பாக்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம். ஓகே. சரி, ஓகே. இப்போ எனக்கு நல்ல கவனி. எனக்கு இந்த இந்த ரெட் கலர் பிளாக்குக்கும் எல்லோ கலர் பிளாக்குக்கும் நடுவுல ஒரு கான்டாக்ட் சர்ஃபேஸ் இருக்கு. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ அந்த சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகிற ஃபிரிக்ஷனுக்கு வந்து ஒரு நிமிஷம், அந்த சர்ஃபேஸ்ல இருக்கிறத மியூ 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. இங்க எனக்கு இருக்கக்கூடிய கைனடிக் ஃபிரிக்ஷனை மியூ 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? மியூ 1 மியூ 2. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு எஃப்ங்கிற ஃபோர்ஸை கீழே இருக்கிற பிளாக்ல மட்டும் கொடுக்குறேன். எஃப்ங்கிற ஃபோர்ஸை கீழே இருக்கிற பிளாக்ல மட்டும் கொடுத்து இழுக்கிறேன். ஓகே. அப்போ நான் கொடுத்து இழுக்கும் போது என்ன நடக்கும்? எனக்கு ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ், நீ இப்போ அந்த பெண்ணு, அந்த கேஸ் இருக்குல்ல, ஒரு புக் வச்சிருக்க, மேல பென் வச்சிருக்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. நீ இப்போ கொஞ்சம் மெதுவா ஒரு ஆக்சலரேஷன் கொடுத்து எழுதினா உனக்கு பெண்ணும் சேர்ந்து வரும். இதே இது நீ அந்த பெண்ணை வச்சுட்டு புக்கை இப்போ நீ டபக்குன்னு இழுத்துன்னு வச்சுக்கோங்க, பென் டக்குன்னு கீழே விழுந்துடும். கரெக்டா? பெண்ணு டக்குன்னு கீழே விழுந்துடும், புக்கு மட்டும் கையோட வந்துடும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ட்ரை பண்ணி பாருங்களேன். புக்கை வச்சுக்கோங்க, மேலே பெண்ணு வச்சுட்டீங்க, மெதுவா இழுங்க, பெண்ணும் சேர்ந்து வரும். இதே மாதிரி திரும்பி புக்கை வச்சுட்டீங்க, மேலே பெண்ணு வச்சிட்டீங்க. இப்போ புக்கை டக்குன்னு இழுங்க, உங்களுக்கு என்ன நடக்கும்? பென் விழுந்துரும், புக்கு வந்துடும். ஓகேவா? இந்த நீங்க இந்த சேலஞ்சஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இதுல வந்து ஒரு நோட் வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு கிளாஸ் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நோட் அப்படியே, இந்த ருபீஸ் நோட்டை இங்கிட்ட அப்படியே எஜ்ஜுக்கு கொண்டு வந்துட்டு இந்த கிளாஸ் இருக்கும், இதை டக்குன்னு அடிப்பாங்க, நோட்டு டக்குன்னு விலகிரும், கிளாஸ் மட்டும் அங்கேயே இருக்கும். ஓகேவா? இதுதான் இங்க உள்ள ஸ்லிப்பிங் கேஸ். பட் என்ன, நான் இப்ப ஸ்லிப்பிங்கை பத்தி பேசல. ஓகேவா? இது அப்படியே இந்த நோட்டை நான் இழுத்துட்டு வரும்போது இதையும் கூடயே சேர்ந்து வரும். கரெக்டா? கிளாஸும் கூடயே சேர்ந்து வருமா? நான் நோட்ல தான் ஃபோர்ஸ் கொடுத்தேன், பட் கிளாஸும் கூடயே சேர்ந்து வருது இல்ல? எஸ். உனக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா,
நான் மேக்ஸிமம் என்ன ஆக்சிலரேஷன்ல நான் இப்போ இந்த ருபீஸ் நோட்டை இழுத்துக்கிட்டு வந்தா எனக்கு இந்த கிளாஸும் கூடயே சேர்ந்து வரும். அதாவது நான் மேக்ஸிமம் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து நான் வந்து இந்த எல்லோ கலர் பிளாக்கை இழுத்தா எனக்கு ரெட் கலர் பிளாக்கும் கூடயே சேர்ந்து வரும். இப்படி கேட்கலாம். இல்லைன்னா நான் மினிமம் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தா ரெட் கலர் பிளாக் வில் ஸ்டார்ட் டு ஸ்லிப். ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் நம்ம பிசிக்ஸ்ல. இப்போ இதோட மேக்ஸிமம் வேல்யூ 50ன்னு வச்சுக்கோங்க. நீ 50 நியூட்டனுக்கு மேல 0.00001 கொடுத்தாலும் இது ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இது 50க்கு மேல போனா ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் 50 வரைக்கும் தாங்கும். கரெக்டா? ஸோ அப்போ எப்போ ஸ்லிப் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டாலும் 50 தான். எவ்வளவு வரைக்கும் அது ஸ்லிப் ஆகாம இருக்கும் அப்படின்னு கேட்டாலும் 50 தான். கரெக்டா? ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் மெத்தட் ஆஃப் சால்விங் தான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்மளோட ஃப்ரீ பாடி டயக்ராம் போடலாம். காப்பி பேஸ்ட். ஓகே, காப்பி பேஸ்ட். ஓகே, இப்போ எனக்கு இந்த ரெட் கலர் பிளாக்ல எனக்கு எங்கிட்டு பார்க்க ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? ஃப்ரண்ட்ல பார்க்க ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகேவா? காரணம் என்ன? எனக்கு இந்த பிளாக்கை முன்னாடி கூட்டிட்டு வர்றது யாரு? நம்மளோட ஃப்ரிக்ஷன் தான். புரியலனா இப்போ நான் வந்து உனக்கு ரிலேட்டிவ் மோஷனோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சொல்றேன். ஓகேவா? ரிலேட்டிவ் மோஷனோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சொல்றேன். இப்போ எனக்கு இந்த இது வந்து கீழே ஏங்கிற ஆக்சிலரேஷன்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இது ஏங்கிற ஆக்சிலரேஷன்ல போகுதுன்னா நான் இப்போ இது மேல உட்காந்துட்டு பார்த்தா எனக்கு என்னது? இதோடைய ஸ்பீடு 0. கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு எப்படி தெரியும்? இப்போ நான் இது வந்து எனக்கு இப்போ இது நகரல. ஓகேவா? ஓகே, இது நகரவே இல்லை. இந்த பிளாக் நகரவே இல்லை, ரெட் கலர் பிளாக். ஓகேவா? இது ஏங்கிற ஸ்பீட்ல, ஐ மீன் ஏங்கிற வெலாசிட்டில முன்னாடி போகுது. சாரி, வெலாசிட்டில ஏங்கிற ஆக்சிலரேஷன்ல முன்னாடி போகுது. இப்போ நான் ஆக்சிலரேஷன் ஆஃப் எல்லோ பிளாக், ஆக்சிலரேஷன் ஆஃப் ரெட் பிளாக், ஏன்னா இது வந்து ரிலேட்டிவ் மோஷன் வந்து அப்போஸ் பண்ண போது. ஆமா. ஸோ அப்போ நான் ஆக்சிலரேஷன் ஆஃப் ரெட் பிளாக் வித் ரெஸ்பெக்ட் டு எல்லோ பிளாக் எடுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? ஆக்சிலரேஷன் ஆஃப் ரெட் மைனஸ் ஆக்சிலரேஷன் ஆஃப் எல்லோ. அப்போ நீ எடுத்து பாரு, உனக்கு என்ன வரும்? ஆக்சிலரேஷன் ஆஃப் ரெட் இங்கே உனக்கு 0. கரெக்டா? முதல்ல ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகல. ஸோ அப்போ ஆக்சிலரேஷன் ஆஃப் ரெட் 0 மைனஸ் ஏடபிள்யூங்கிறப்போ, சாரி ஏஒய்ங்கிறப்போ மைனஸ் ஏஒய். இதுக்கு எல்லோ பிளாக்கோட ஆக்சிலரேஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல உனக்கு ரெட் பிளாக் போற மாதிரி தோணும். கரெக்டா? உனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரெட் பிளாக் போற மாதிரி தோணும். ஸோ அப்போ இதை அப்போஸ் பண்ணணும். அப்ப இதை அப்போஸ் பண்ணணும்னா ஃப்ரிக்ஷனு இதுக்கு ஆப்போசிட்டா இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். புரியுதா? ஸோ அதனாலதான் நம்மளுக்கு இந்த பிளாக்கும் கூடயே சேர்ந்து வருது. ஓகேவா? ஓகே. சரி, இப்போ புரிஞ்சிச்சா எதனால ஃப்ரிக்ஷனை நான் முன்னாடி பார்க்க போட்டிருக்கேன்னு? புரிஞ்சிச்சு ப்ரோ. சரி, இப்போ இந்த ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இங்கேயும் ஒரு ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஏன்னா கான்டாக்ட் சர்ஃபேஸ்ல ரெண்டு பக்கமும் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். எஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுடைய எல்லோ கலர் பிளாக். எல்லோ கலர் பிளாக்ல நான் இங்கிட்டு எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன். இங்கிட்டு எனக்கு தரைக்கும் இதுக்கும் நடுவில் இது வந்து F1 வச்சுக்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் F1. இங்க எனக்கு F2 ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்போ எனக்கு எப்படி மொத்த சிஸ்டம் எப்படி இருந்தாலும் ஏங்கிற ஆக்சிலரேஷன்ல தான் நகருது. கரெக்டா? எஸ். ஸோ மொத்த சிஸ்டமும் ஏங்கிற ஆக்சிலரேஷன்ல நகருது. இப்போ நான் இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுனா எனக்கு என்ன வரும்? F1 ஈக்குவல்ஸ் டு MA. ஓகேவா? F1 ஈக்குவல்ஸ் டு MA. அதுக்கு அடுத்து நான் கீழே எல்லோ பிளாக்கு எழுதுனேன்னா F மைனஸ் F1 மைனஸ் F2 ஈக்குவல்ஸ் டு, இப்போ இது வந்து ஸ்மால் எம், இது கேபிட்டல் எம். சரியா? இது கேபிட்டல் எம் இன்டூ ஏ. ஓகேவா? கேபிட்டல் எம் இன்டூ ஏ. ஏவை நான் எப்படி ப்ரோ கால்குலேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ ஈக்குவல்ஸ் டு நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். கரெக்டா? ஆமா, நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். சரி, அப்போ எனக்கு நெட் ஃபோர்ஸ் என்னது? இதுவும் கேன்சல் ஆயிருங்க. கரெக்டா? ஆமா ப்ரோ. ஸோ அப்போ எஃப் மைனஸ் F2 டிவைடட் பை நெட் மாஸ் எம் பிளஸ் எம். கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு இங்க என்ன வரும்? கேபிட்டல் எஃப் மைனஸ் ஸ்மால் F2 டிவைடட் பை ஸ்மால் எம் பிளஸ் கேபிட்டல் எம் போட்டினா உனக்கு ஏ கிடைச்சிரும். ஓகேவா? உனக்கு ஏ கிடைச்சிரும். நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். அப்போ ஏவை கால்குலேட் பண்ணா இதெல்லாம் போட்டு நீ சால்வ் பண்ணா உனக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் சால்வ் ஆகிரும். ஓகேவா? இந்த மாதிரி கொஷின் சால்வ் ஆகிரும். உனக்கு அட் டைம்ஸ் இதுல வந்து ஸ்பெஷல் கேசஸா எப்படி கேட்பாங்கன்னா, மேல இருக்கிற பிளாக்கை நான் பிடிச்சி இழுக்கிறேன், அப்ப கீழே இருக்கிற பிளாக் எப்படி எவ்வளவு நேரம் வரும் அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஓகேவா? இல்லைன்னா உனக்கு இதே சிஸ்டம்ல இங்க எஃப்ங்கிற ஃபோர்ஸை கொடுக்காம உனக்கு ஒரு புள்ளி சிஸ்டம் இங்க கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஒரு புள்ளியை இங்க கனெக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு பிளாக்கை போட்டுருவான். இப்போ நான் மேக்சிமம் இங்க எவ்வளவு வெயிட் வரைக்கும் வச்சா எனக்கு இதுவும் சேர்ந்து வரும்னு கேட்கிறான். அதாவது இங்க எனக்கு என்னது? டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? இங்கேயும் டென்ஷன் இழுக்குமா? ஸோ அப்ப இங்க எனக்கு மேக்சிமம் எவ்வளவு ஃபோர்ஸுங்கிறது தான் நீ அதை டென்ஷனா ஈக்குவேட் பண்ணி அந்த டென்ஷனை வச்சு இந்த மாஸ் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? அவ்வளவுதான் மேட்டர், வேற எதுவும் கிடையாது. ஓகேவா?
உனக்கு சிம்பிளா ஒரே விஷயத்த வேற வேற விஷயங்கள்ல புகுத்தி கேட்பாங்க, உள்ள நுழைச்சு கேட்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சிம்பிள் திங். ஓகேவா? ஓகே. 2025ல 2 கொஸ்டின் இந்த மாதிரி ஃப்ரிக்ஷன் பேஸ்டா இருந்துச்சு. பட் அதுல ஒன்னு வந்து உங்களுக்கு யூ வில் நீட் அ லிட்டில் கான்செப்ட், லிட்டில்ங்கிறதோட யூ வில் நீட் தி கான்செப்ட் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன். ஓகேவா? டார்க் அந்த கான்செப்ட்ல உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதை இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டாம். இப்போதைக்கு இன்னொரு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம பார்க்கலாம். சரி, அது போக ஒரு சில கொஸ்டின்ஸ் எடுத்து வந்துருக்கீங்க ப்ராக்டிஸ்க்கு, அதையும் சேர்த்து பார்ப்போம். பார்த்துட்டு வித் தட் வில் பி எண்டிங் அவர் செஷன். ஓகே ஓகே. A block is moving on an inclined plane making an angle 45 degree. ஓகேவா? ஓகே. making an angle 45 degree. சரி, with the horizontal and the coefficient of friction is mu. சரி, இப்போ நான் வந்து டயக்ராம் போட்டுறேன். எனக்கு ஓகே, ஒரு இன்க்ளைன்டு பிளேன் இருக்கு, என்ன ஆங்கிள் 45 டிகிரி மேக் பண்ணுது. ஓகே, இதுல எனக்கு ஒரு பிளாக் இருக்கு. கரெக்டா? ஆமா, பிளாக் இருக்கு. ஓகே, இந்த பிளாக் வந்து மூவிங். ஓகே, கோஎஃபிஷியன்ட் வந்து மியூ. ஓகேவா? ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இது கைனடிக் ஃபிரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் தான். சரியா? ஓகே. தி ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு புஷ் இட் அப் தி இன்க்ளைன்டு பிளேன், இதை நான் மேல தள்ளுறதுக்கு எனக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படுதோ, எஃப் அப் ஈக்குவல்ஸ் டு is 3 times the force required to just prevent it from sliding down. Just required to prevent it from sliding down. ஓகேவா? நான் மேல போறதுக்கு எனக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படுதோ, நான் மேல தள்ளுறதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படுதோ, அதை விட எனக்கு அது that is equal to 3 times of force. நான் அது கீழே விழாம பிடிச்சி வைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் வேணுமோ அதுக்கு 3 டைம்ஸா இருக்கு. ஓகேவா? 3f down. ஓகேவா? கீழே விழுறத பிடிச்சி வைக்கணும்னா கீழே எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதே தான். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, ஸோ அப்போ இவ்வளவுதான் நம்மளுக்கு ஈக்குவேஷன். கரெக்டா? ஐ மீன் இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் வி டிஃபைன் n நார்மல் ரியாக்ஷன் at 10u 10 போட்டிருக்கோம். ஓகேவா? n ஈக்குவல்ஸ் டு 10 மியூ அப்படின்னா என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது JW அட்வான்ஸ் 2011ஓடது. ரொம்ப கஷ்டமான சம் ப்ரோ அப்படின்னா சொல்ல போனா இருக்கிறதுல ஈஸியான சம். ஓகேவா? அந்த எக்ஸாம் பேப்பர்ல ஈஸியான்னு கேட்காதீங்க, இந்த சம் ஈஸி. ஓகேவா? JW அட்வான்ஸ் நீங்க அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க, ஈஸி சம்ஸ் தான். ஓகேவா? பட் நீங்க அங்க எவ்வளவு ஃபாஸ்டா திங்க் பண்றீங்க, எதை அட்டன் பண்றீங்க, எதை விடுறீங்கிறத பொறுத்து இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இங்க n = 10 மியூ. ஓகே, ஸோ அப்போ நான் வந்து மியூ கண்டுபிடிக்கணும். மியூ தான் நம்மளோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். சரி, இப்போ நான் வந்து டயக்ராம் போடுறேன். ஓகேவா? நான் 2 டயக்ராம் போட போறேன். முதல் டயக்ராம் 2 சாரி, பேசாம இதையே காப்பி பேஸ்ட் பண்ணிருமா? காப்பி பேஸ்ட். ஓகேவா? ஓகே, நான் 2 டயக்ராம் போட்டிருக்கேன். சரி ப்ரோ, இந்த 2 டயக்ராம்லையும் பார்த்தீங்கன்னா முதல் டயக்ராமில் ஃபர்ஸ்ட் பிளாக் போட்டுக்கிறேன். ஓகே, எனக்கு முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோர்ஸ் ரெக்வயர் டு புஷ் தி இன்க்ளைன்டு பிளேன் புஷ் இட் அப். கரெக்டா? இதை மேலே தள்ளுறதுக்கு எனக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் வேணும்? ஸோ அப்போ நான் இதை மேலே தள்ளுறேன். கரெக்டா? எஸ், இதை நான் மேலே தள்ளுறேன். அப்போ எனக்கு ஃப்ரிக்ஷன் எங்கிட்டு பார்க்க ஆக்ட் ஆகும்? வெயிட், எனக்கு ஃபோர்ஸ் இங்கிட்டு பார்க்க ஆக்ட் ஆகுமா? ஆமாம் ப்ரோ. எனக்கு அப்போ ஃப்ரிக்ஷனு நான் மேலே தள்ளுறேன்னா அதுக்கு ஆப்போசிட்ல கீழே பார்க்க ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுமா? ஆமாம் ப்ரோ. கீழே பார்க்க ஃப்ரிக்ஷன் அண்ட் கீழே பார்க்க நம்மளுடைய mg sin தீட்டாவும் ஆக்ட் ஆகுமா? ஆமாம் ப்ரோ. ஓகே, இப்போ இதே அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? டு ஜஸ்ட் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு ஜஸ்ட் prevent it from sliding down. இது அப்பவும் நான் மேலே பார்க்க தான் ஃபோர்ஸ் கொடுக்கணும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. பட் இங்க நீ நல்லா கவனி, இது ஸ்லைடிங் டவுன் நான் ப்ரிவென்ட் பண்றேன். ஓகேவா? இது புஷ்னா இது மேல பக்கம் தள்ளுறேன். ஸோ அப்ப நான் மேல தள்ளும் போது அதுக்கு ஆப்போசிட்டா கீழே வந்து ஆக்ட் ஆகும். பட் இது இப்போ கீழே போறதை நான் அப்போஸ் பண்றேன் அப்படிங்கிறப்போ இதோட மோஷன் கீழே பார்க்க இருக்குன்னா எனக்கு ஃப்ரிக்ஷன் எங்கிட்டு பார்க்க இருக்கும்? ஃப்ரிக்ஷன் மேல பார்க்க இருக்கும். ஓகேவா? இங்க கீழே பார்க்க எனக்கு mg sin தீட்டா மட்டும்தான் இருக்கும். mg sin தீட்டா மட்டும்தான் இருக்கும். புரியுதா? FBD போடுறதுல தான் இது மொத்த விஷயமும் இருக்கு. ஓகேவா? எனக்கு கீழே பார்க்க mg sin தீட்டா மட்டும்தான் ஆக்ட் ஆகும். இங்க வந்து என்ன? prevent it from sliding down. ஸோ அப்போ அது கீழே வருது. கீழே வரதுக்கு ஆப்போசிட்டா ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகணும்னா ஃப்ரிக்ஷன் எனக்கு மேலே பார்க்க ஆக்ட் ஆகும். இங்க புஷ் இட் அப், எனக்கு மொத்த சிஸ்டமும் மேலே பார்க்க போகுது. ஸோ அப்போ அதுக்கு ஆப்போசிட்டான எனக்கு ஃப்ரிக்ஷன் கீழே பார்க்க ஆக்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ அவ்வளவுதான். இப்போ நான் இந்த 2 டயக்ராமையும் நெக்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு வரேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு வந்து சால்வ் பண்ணனா எனக்கு மேட்ரு ஐ மீன் கொஸ்டின் முடிஞ்சது. ஓகே, இப்போ இதில் எனக்கு ஈக்குவேட் பண்ணுங்க பார்ப்போம். கொஷின்ஸ் ஐ மீன் ஈக்குவேஷன் எழுதுங்க. இங்கே என்ன வரும்? எனக்கு எஃப் ஈக்குவல்ஸ் டு
mg sin theta plus mu friction என்னது mg cos theta வா mu mg cos theta கரெக்டா mu mg cos theta ஓகே இங்க அதே மாதிரி ஈக்குவேஷன் எழுது f plus friction equals to mg sin theta f plus friction equals to mg sin theta கரெக்டா ஆமாம் ப்ரோ கரெக்ட் ஸோ அப்போ நான் ஃப்ரிக்ஷன் எங்கிட்ட கொண்டு போயிட்டா மைனஸ்ல வந்துருமா எஸ் ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா மைனஸ் எஃபோட ஐ மீன் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றேன் மியூ எம்ஜி காஸ் தீட்டா கரெக்டா மியூ எம்ஜி காஸ் தீட்டா ஏன்னா நார்மல் ரியாக்ஷனோட வேல்யூ எம்ஜி காஸ் தீட்டா ஓகேவா நார்மல் ரியாக்ஷனோட வேல்யூ எம்ஜி காஸ் தீட்டா ரெண்டுத்துக்கும் அது காமன் தான் ஓகே ஸோ இப்போ இதுல ரெண்டு பக்கமும் இதுல வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க இது எஃப் ஒன் இது எஃப் டூன்னு வச்சுக்கோ ஏன் எனக்கு எஃப் அப் அதுதான் எஃப் ஒன் ஓகேவா ஈக்குவல்ஸ் டு 3f டவுன் கரெக்டா அதுதான் எஃப் டூ ஓகேவா இதுதான் கீழே போகுது இதுதான் மேல போறது இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறது மேல போற கேஸ் ரைட் சைட்ல இருக்கிறது கீழே வர கேஸ் ஓகேவா ஓகே ப்ரோ ஸோ இப்போ நான் என்ன சால்வ் பண்ண போறேன் 3f1 சாரி f1 ஈக்குவல்ஸ் டு 3f2 போட்டு சால்வ் பண்ண போறேன் கரெக்டா f1 ஈக்குவல்ஸ் டு 3f2 போட்டு சால்வ் பண்ண போறேன் ஓகே ஸோ அப்போ f1 ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு mg ஃபுல்லா காமன் எடுத்துரும் ஓகேவா mg இன்டு sin theta plus mu cos theta ஈக்குவல்ஸ் டு 3mg இங்கேயும் mg காமன் எடுத்துட்டா sin theta மைனஸ் mu cos theta கரெக்டா மைனஸ் mu cos theta ஓகேவா ஓகே ஸோ அப்போ mg கேன்சல்டு ஓகே sin theta cos theta இங்கே ஆங்கிள் என்னது ஆங்கிள் ஈக்குவல்ஸ் டு 45 டிகிரி கரெக்டா ஆங்கிள் ஈக்குவல்ஸ் டு 45 டிகிரி இங்கேயும் ஆங்கிள் ஈக்குவல்ஸ் டு 45 டிகிரி கரெக்டா ஆமா sin 45 cos 45 ஒன்று தானே ரெண்டுத்துக்கும் 1/√2 தானே வேல்யூ ஆமாம் ப்ரோ ஸோ அப்போ இதையும் கேன்சல் பண்ணு அப்போ sin theta cos theta sin theta cos theta கேன்சல்டு ஸோ இப்போ உனக்கு என்ன வரும் ஃபைனலா இங்கே mg கேன்சல்டா ஸோ 1 பிளஸ் மியூ ஈக்குவல்ஸ் டு 3 இன்டூ 1 மைனஸ் மியூ ஓகேவா 3 இன்டூ இதுக்கு ஒரு 1 இங்கே ஒரு மைனஸ் மியூ இருக்கு 1 மைனஸ் மியூ ஸோ இப்போ நான் 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு 3 மைனஸ் 3 மியூன்னு வருமா ஆமாம் ப்ரோ சாரி கேஸ் இங்கே இடம் இல்லை ஸோ வெயிட் அ செகண்ட் ஓகே 3 மைனஸ் 3 மியூன்னு வருமா ஆமாம் ப்ரோ ஸோ இப்போ 1 எங்கிட்டு கொண்டு வந்துருவோம் ஓகேவா 1 இந்த சைடு கொண்டு வந்துருவோம் ஸோ அப்போ 3 மைனஸ் 1 ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 3 மியூ எங்கிட்டு கொண்டு வந்தா 4 மியூ ஸோ அப்போ மியூ ஈக்குவல்ஸ் டு 3 மைனஸ் 1 வந்து 2 2/4ங்கிறது 0.5 கரெக்டா 0.5 ஸோ இப்போ இந்த 0.5 தூக்கி நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு n என்ன வந்துடும் n இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஆன்சர் தானே எஸ் ஸோ அப்போ n ஈக்குவல்ஸ் டு 10 மியூ அப்போ 10 இன்டூ 1/2 விச் இஸ் ஈக்குவல் டு 5 நியூட்டன்ஸ் ஓகேவா 5 நியூட்டனுங்கிறது தான் என்னுடைய நார்மல் ரியாக்ஷன் அது நார்மலாங்கிறது அவங்க கொடுக்கல பட் என்னங்கிறதோடைய வேல்யூ 5 தான் ஓகேவா ஓகே இங்கே என்னங்கிறதோட வேல்யூ 5னே வைப்போம் ஓகேவா அவங்க வந்து யூனிட் கொடுத்துருக்காங்களா கொடுக்கல ஸோ n இஸ் ஈக்குவல் டு 5 ஓகேவா அவ்வளோதான் சிம்பிளான கொஸ்டினா இதில் என்ன பெரிய டஃப்னஸ் சொல்ல சிம்பிள் கொஸ்டினுங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் சாரி இந்த இருக்கு இது வந்து ஜேடபிள்யூ மெயின்ஸ் ஏப்ரல் 8 2024 ஓகேவா ஏன் ப்ரோ நீங்க நிறைய ஜேடபிள்யூ மெயின்ஸ் கொஸ்டினாவே எடுக்கிறீங்களே அப்படின்னா நான் சொல்லட்டா இதுல நீ நல்லா பாத்துக்கோ ஓகேவா இந்த கொஸ்டினை நான் சால்வ் பண்றேன் இப்போ நீ நல்லா கவனி ஓகேவா இதே ஜேடபிள்யூ மெயின்ஸ் 2024 ஏப்ரல் 8ஆம் தேதி வந்த கொஸ்டின் தப்பு பண்ணிட்டாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் பிகாஸ் நான் ஏப்ரல் 6ஆம் தேதி எழுதினேன் இதே சேம் கொஸ்டின் உனக்கு 2025 நீட்ல ஒரு கொஸ்டினாக வந்திருக்கு எக்ஸாக்ட் சேம் கொஸ்டின் 99% சேம் ஓகேவா ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு 2025 கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தான் கொடுக்க போறேன் ஓகேவா 2025 கொஸ்டின் ஹோம்ஒர்க்காக தான் கொடுக்க போறேன் பிகாஸ் இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிட்டேன்னா அது ஈஸி இங்க எனக்கு என்னது n டைம்ஸ்னு கொடுத்துருக்காங்களா தெரியுதா n டைம்ஸ் அப்படின்னு இங்க எனக்கு அந்த எண்ணை தூக்கிட்டு எனக்கு 2 டைம்ஸ்னு கொடுத்துட்டான் அவ்வளவுதான் வித்தியாசம் ஓகேவா மிச்சபடி 2 கொஸ்டின் எக்ஸாக்ட் சேம் கொஸ்டின் நான் இங்க சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வாசிக்கிறேன் உனக்கு புரியும் ஓகேவா ஓகே a given object takes n times the time to slide down 45 degree rough inclined plane அதாவது இங்க பாரு ஒரு ரஃப் இன்க்ளைன்டு பிளேன் இருக்கு ரஃப் இன்க்ளைன்டு பிளேன் என்னது
ஃப்ரிக்ஷன் உள்ள ஒரு சர்ஃபேஸ், அதான் ரஃப் சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஏதோ ஒரு மியூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. மியூ இருக்கு. ஸோ இப்போ இதுல இது கீழே வர்றதுக்கு எனக்கு வந்து டி டைம்ஸ் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. டீங்கிற டைம் எடுக்குது அப்படின்னா இதை விட ஸ்மூத் பிளேன் இருக்கு தெரியுமா? ஸ்மூத்னா இங்க மியூவே இல்லாத ஒரு சர்ஃபேஸ். ஓகேவா? மியூ இல்லாத ஒரு சர்ஃபேஸ்ல இங்க வந்து மியூ கிடையாது, இது வந்து ஸ்மூத். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ அதுலயும் இது இதே மாதிரி மேல இருந்து கீழே சேம் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஐடென்டிக்கல் இதெல்லாம் மேல இருந்து கீழே வருது. அதுக்கு எனக்கு எவ்வளவு டைம் எடுக்குது? இதை விட சாரி, இப்போ நான் இதோட டைம் டீன் எடுத்து அதாவது சிம்பிளா இங்க பாரு, ரெண்டு கேஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே ப்ரோ. என்ன ரெண்டு கேஸ்? ஃபர்ஸ்ட் ஃபுல்லா வாசிச்சிடுறேன் கொஸ்டின். A given object takes n times the time to slide on 45-degree rough inclined plane as it takes the time to slide down an identical perfectly smooth 45-degree inclined plane. The coefficient of kinetic friction between the objects and the surface is dash. மியூ தான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? ஓகே. அதாவது ஒரு சர்ஃபேஸ் எனக்கு ரஃபா இருக்கு, மியூ இருக்கு. இன்னொரு சர்ஃபேஸ் எனக்கு ஸ்மூத்தா இருக்கு, மியூ கிடையாது. ஓகேவா? அது வந்து ஃப்ரிக்ஷனே இல்லாத ஒரு சர்ஃபேஸ். ஓகே. இப்போ எனக்கு ஃப்ரிக்ஷனே இல்லாத சர்ஃபேஸ்ல வெயிட் அ செகண்ட், இந்த பிளாக்கை நான் வந்து மேலே கொண்டு போயிடுறேன். ஓகேவா? ஓகே. இங்கேயும் பிளாக்கை மேலே கொண்டு போய் வச்சிடுறேன். ஓகே. எனக்கு சேம் ஐடென்டிக்கல் லென்த் தான். ஓகேவா? அதே மாதிரி சேம் ஐடென்டிக்கல் பாக்ஸ் தான். மேல இருந்து நான் கீழே விடுறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ எனக்கு இது மேல இருந்து கீழே விடுறதுக்கு எனக்கு இந்த ஸ்மூத் இதுல டி டைம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்மூத் இதுல டி டைம் எடுக்குதுன்னா எனக்கு இந்த ரஃப் இதுல எனக்கு எவ்வளோ n இன்டூ டி டைம் எடுக்குது. ஓகேவா? இங்க எனக்கு டீங்கிற டைம்னா இங்க எனக்கு n இன்டூ டீங்கிற டைம் எடுக்குது. இங்க எனக்கு n இன்டூ டி அப்படிங்கக்கூடிய ஒரு டைம் எடுக்குது. ஓகே. ஸோ இப்போ எனக்கு இதை வச்சு இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். இதை வச்சு நீ மியூவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ இதே இது 2025 PYQவா? There are two inclined surfaces of equal length L. Okay. And same angle of inclination 45 degree. Okay. With the horizontal. One of them is rough. One rough and the other is perfectly smooth. A given body takes 2 times as much time to slide down on rough surface than on smooth surface. Smooth surfaceல எடுக்கிறத விட 2 மடங்கு டைம் இது வந்து ரஃப் சர்ஃபேஸ்ல எடுக்குது. அப்ப கைனடிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னது அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ புரியுதா? வித்தியாசம் என்னது? இங்க n டைம், அங்க 2 இன்டூ டீங்கிற டைம் எடுக்குது. 2 இன்டூ டீங்கிற டைம் எடுக்குது. ஸோ இதை நீங்க தான் ஹோம்ஒர்க்கா சால்வ் பண்ண போறீங்க. ஓகேவா? ஓகே. இதை நான் இங்க சால்வ் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே. சரி. இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் இப்போ இதுல வந்து ஃப்ரிக்ஷன் கிடையாதுங்கிறப்போ இதுல கீழே பார்க்க என்ன மட்டும் தான் ஆக்ட் ஆக போகுது? கீழே பார்க்க ஆக்ட் ஆகிற ஒரே விஷயம் வெயிட், அவர் ஜி சைன் தீட்டா. கரெக்டா? ஆமா. சாரி, இங்க நம்மளுக்கு கீழே பார்க்க ஜி சைன் தீட்டா மட்டும்தான் ஆக்ட் ஆகும். கரெக்ட். இதே இதுல பாரு, கீழே பார்க்க ஜி சைன் தீட்டா ஆக்ட் ஆகும் தான். பட் இதுக்கு அப்போசிங்கா மேலே பார்க்க ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். இதுல எம்ஜி சைன் தீட்டான்னு வச்சுக்கோ, நான் ஜி சைன் தீட்டானா நம்ம வந்து ஆக்சிலரேஷன் லென்த் வச்சு தான் பார்க்க போறோம். ஸோ வந்து இங்க வந்து ஃப்ரிக்ஷன் கிடையாது, இங்க அதை அப்போஸ் பண்ணி ஃப்ரிக்ஷன் வரும். ஓகேவா? ஓகே. எனக்கு இப்போ நான் ஆக்சிலரேஷனோட டேர்ம்ஸ் எடுத்தா ஃப்ரிக்ஷன் பை மாஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃப்ரிக்ஷன் பை மாஸ். ஓகே. நான் இப்போதைக்கு இங்க வச்சுக்கோ எம்ஜி சைன் தீட்டா, இங்க ஃப்ரிக்ஷன் வச்சுக்கோ. ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த டீக்குள்ள ஈக்குவேஷன் எழுதிடுறேன். ஓகேவா? டீங்கிறதோடைய ஈக்குவேஷன் எழுத போறேன். ஓகே. ஸோ அப்போ டி ஈக்குவல்ஸ் டு என்னது? எனக்கு மொத்த லென்த்தை எல்லுன்னு வச்சுக்கோ. அவங்க கொடுக்கல, இருந்தாலும் நான் எல்லுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. டோட்டல் லென்த் வந்து எல்லுன்னு வச்சுக்கோ. ஸோ அப்போ எனக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் தெரியும். என்னது? v = u + at, s = ut + half at square and b square = u square - 2as. இதுல எனக்கு லென்த் அண்ட் டைமை ரிலேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எது? லென்த் அண்ட் டைமை ரிலேட் பண்ற மாதிரி உள்ளது நம்மளுடைய s = ut + half at square. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. இங்க s உடைய வேல்யூ l ஈக்குவல்ஸ் டு ut கிடையாது, u கிடையாது, 0. half t square, half at square தான். ஸோ அப்போ 1/2 இன்டூ ஜி சைன் தீட்டா இன்டூ டி ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு. ஓகே. ரெண்டாவது இதுக்கு இப்போ நான் ஆக்சிலரேஷன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு எவ்வளவு ஆக்சிலரேஷன் இருக்கும்? அது கீழே பார்க்க ஒரு ஜி சைன் தீட்டா. ஓகேவா? ஆக்சிலரேஷன் இன் ரஃப் பிளேன் ஏஆர்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஜி சைன் தீட்டா மைனஸ் மேலே பார்க்க நம்மளுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ? எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ எம்ஜி காஸ் தீட்டா. கரெக்டா? எஸ். ஸோ அப்போ இதில் எம்மால டிவைட் பண்ணிட்டேன்னா எஃப் டிவைட் பை எம் தானே ஆக்சிலரேஷன் டியூ டு ஃப்ரிக்ஷனு. ஸோ அப்போ அதில் எம் கேன்சல் ஆயிரும். ஸோ மியூ ஜி காஸ் தீட்டா. ஓகேவா? மியூ ஜி காஸ் தீட்டா.
ஸோ இப்போ நான் இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எல் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்துலேயும் எனக்கு சேம் எல் தான். ஸோ அப்போ ஹாஃப் இன்ட்டு இங்கே ஆக்சலரேஷன் என்னது ஜி சைன் தீட்டா மைனஸ் மியூ ஜி காஸ் தீட்டா இன்ட்டு இங்கே வெறும் டி ஸ்கொயர் இல்லை என் டி ஸ்கொயர். ஸோ அப்போ என் ஸ்கொயர் டி ஸ்கொயர்னு ஆயிரும் கரெக்டா? எஸ். இப்போ நான் அது ரெண்டு ஈக்குவல்னு வச்சு ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஹாஃப் g sin theta into t square equals to half g sin theta minus mu g cos theta into n square into t square. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ காமன் டேர்ம்ஸ் கட் பண்ண டி ஸ்கொயர் கேன்சல்டு, ஹாஃப் கேன்சல்டு. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ ஜி சைன் தீட்டா ஜியை கூட நான் கேன்சல் பண்ணிடலாம்ல, ஜி ஜி ஜி. ஓகேவா? அப்போ சைன் தீட்டா ஈக்குவல்ஸ் டு sin theta minus mu cos theta. ஓகேவா? sin theta minus mu cos theta. சரி இன்டு n ஸ்கொயர். ஓகேவா? ஓகே. இப்போ நல்லா யோசிச்சு பாரு, இங்க வந்து ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் 45 டிகிரி தானே. அப்போ sin 45 சரி cos 45 சரி ஈக்குவல் தானே. ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ sin theta cos theta கேன்சல்டா, எல்லாமே 1/√2 தான். ஸோ அப்போ கேன்சல் ஆயிருமா? ஆமாம் ப்ரோ. ஓகே. ஸோ அப்போ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 equals to இங்க என்னது sin theta பதிலா 1 மைனஸ் மியூ இன்டு n ஸ்கொயர். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ இப்போ இந்த n ஸ்கொயர் இங்க டிவிஷன்ல கொண்டு வந்துடும். 1/n ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1 மைனஸ் மியூ. நம்மளுக்கு தேவை மியூ தான். ஸோ மியூ ஈக்குவல்ஸ் டு 1 மைனஸ் 1/n ஸ்கொயர். இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி ஐ மீன் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை n ஸ்கொயர். ஓகேவா? n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை n ஸ்கொயர். ஓகேவா? இல்லைனா 1 மைனஸ் 1/n ஸ்கொயர்னு இருக்கலாம். ஓகேவா? சிம்பிளா புரிஞ்சுதா? இவ்வளவுதான். இதுதான் மியூ. ஓகேவா? இதுதான் மியூ. இப்போ நீ இதே இடத்துல n ஸ்கொயரோட வேல்யூ என்னோட வேல்யூ 2ன்னு போடு. அப்போ என்ன வரும்? 4 மைனஸ், அதாவது இப்போ என்னோட வேல்யூ 2ன்னு எடுத்து வச்சுக்கோங்க, n ஸ்கொயர் வேல்யூ 4 மைனஸ் 1 டிவைடட் பை 4. அப்போ 3/4 ஆயிருமா? எஸ். ஸோ இப்போ இங்கே ஏதாவது ஆப்ஷன் 3/4 இருக்கா? அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். ஓகேவா? நான் உங்களுக்கு இப்போ சால்வ் பண்ணிட்டேன். பட் நீங்க இதை திரும்பி இந்த ஸ்டெப்ஸை ஃபுல்லாக போட்டு சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு ப்ராக்டிஸ் தானே, தப்பு இல்லையே. ஸோ திரும்பி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் வெயிட் செகண்ட், அதுக்கும் செக் பண்ணிக்கிறேன் எதுவும் எரர் எதுவும் பண்ணியிருக்கேன் நான். இன்ட்டு n ஸ்கொயரை கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ 1 மைனஸ் மியூ இருக்கு. 1 மைனஸ் மியூ. ஸோ 1 மைனஸ் மியூங்கிறப்போ எஸ் மியூ எங்கிட்டு கொண்டு வந்துட்டு இந்த 1 மைனஸ் n ஸ்கொயர் எங்கிட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ 1 மைனஸ் 1/n ஸ்கொயர் கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்து n ஸ்கொயர் மேலே டிவைட் பை n ஸ்கொயர் வந்து n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை n ஸ்கொயர். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். A block of mass m is placed on a surface having vertical cross section given by y is equal to x square by 4. அதாவது நான் வந்து எப்படி வச்சிருக்கேன், ஒரு சர்ஃபேஸ் வெர்டிகல் சர்ஃபேஸோட கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கு, அது எந்த ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணுது? y is equal to x square by 4. அதாவது y is directly proportional to x square. அப்போ இது என்ன மாதிரி வரும்? ஒரு பேரபோலா மாதிரி வருமா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ எனக்கு இது எப்படி இருக்குது, என்னுடைய அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குது? இட் இஸ் லுக்கிங் லைக் அ பேரபோலா. ஓகேவா? ஓகே. ஸோ இதே லெவலில் எடுத்தோன்னா ஓகே. சரி. இப்போ எனக்கு இதில் என்ன கேட்குறாங்க? இஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் 0.5, மியூ வந்து இந்த சர்ஃபேஸ்க்கு 0.5னா மேக்ஸிமம் ஹைட் அபோவ் தி கிரவுண்ட் அட் விச் தி பிளாக் கேன் பி பிளேஸ்ட் வித்வுட் ஸ்லிப்பிங். சிம்பிளுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் தெரியுமா ஒரு கொஸ்டின், நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ல சூடோ ஃபோர்ஸ்க்கு பார்த்தோம்ல. இது மேக்ஸிமம் எவ்வளோ ஆக்சிலரேஷன்ல போச்சுன்னா இது ஏதோ ஒரு ஹைட்ல போய் நிற்கும். இப்போ இது ஏங்கிற ஆக்சிலரேஷன்ல போகுது அப்படின்னா இது எவ்வளோ ஹைட்ல போய் நிற்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது பார்த்தோமா? ஆமாம் ப்ரோ. ஸோ இப்போ அதே மாதிரி எனக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட்ல நிற்க முடியும், இதோட ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் வந்து இவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் இன்க்ளைன்டு பிளேனை பொறுத்த வரைக்கும் என்னது மியூவோட வேல்யூ என்னது? மியூ ஈக்குவல்ஸ் டு டான் தீட்டா. கரெக்டா? இன்க்ளைன்டு பிளேன்ல நான் டெரிவேஷன் பண்ணியிருப்பேனே. ஒரு 2 நிமிஷம். இந்த இருக்குல்ல மியூ ஈக்குவல்ஸ் டு டான் தீட்டா. ஸோ இங்கேயும் நான் அதே தான் சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகேவா? மியூ ஈக்குவல்ஸ் டு டான் தீட்டான்னு போடுறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ சாரி இது மியூ ஈக்குவல்ஸ் டு டான் தீட்டா. சரி, அப்ப tan தீட்டாவோட வேல்யூ என்ன? dy by dx. ஆமாம் ப்ரோ, dy by dx.
அங்க நம்ம பண்ண மாதிரியே தான் இங்கேயும் சேம் ஸ்டெப்பு. ஸோ இப்போ வந்து இதை வந்து டிவை பை டிஎக்ஸ் பண்ணனா என்ன வரும் எனக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோருங்கிறது 2x/4 ஆயிருமா? ஆமாம் ப்ரோ, அது நம்மளுடைய மியூ. ஓகேவா? ஓகே, இது மியூ. சரி, இப்போ மியூவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க, 1/2. 0.5னா 1/2 ஈக்குவல்ஸ் டு 2x/4. ஸோ இப்போ இது கேன்சல் பண்ணா 2 கேன்சல்டு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர்னு வருமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர்னு வரும். கரெக்டா? ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 4 நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், வித் ரெஸ்பெக்ட் எக்ஸோட டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு 2x/4 வருமா? ஆமாம் ப்ரோ, எக்ஸ் ஸ்கொயர் பை 4ங்கிறது 2x/4 வரும். ஸோ அப்போ 2x/4 ஈக்குவல்ஸ் டு 1/2. நான் போட்டு சால்வ் பண்ணா எனக்கு என்ன வந்துடும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஸோ அப்போ நான் இங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் அப்படிங்கிறத இவங்க என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ஹைட் அபோவ் தி கிரவுண்ட்னு கேட்டிருக்காங்க. எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் 1 மீட்டர். நான் இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட ஈக்குவேஷன்ல போடணும். எனக்கு ஒய் தானே ஹைட்டை கொடுக்க போகுது. நீ ஆப்ஷன்ஸ்ல உனக்கு 1 இருக்கும், பட் நீ அதை கிளிக் பண்ணு, ஐ மீன் அதை டிக் பண்ண அப்படின்னா, அதை ஷேட் பண்ண அப்படின்னா அது தப்பு. இங்கே எனக்கு மேக்ஸிமம் ஹைட் தான் கேட்டிருக்கான். எனக்கு ஹைட் எதுல தான் டினோட் ஆகும், ஒய் ஆக்சஸ்ல வரதான் ஹைட். ஸோ அப்போ ஒய் ஆக்சஸ்ல எக்ஸோட வேல்யூவை நான் 1ன்னு போட போறேன். ஸோ அப்போ 1/2/4 ஈக்குவல்ஸ் டு 1/4. ஓகேவா? 1/4 மீட்டர் ஹைட்டுங்கிறத மேக்ஸிமம் உன்னால வைக்க முடியும். அதுக்கு மேல நீ வச்சினா அது ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் அவ்வளோதான், வேற கொஸ்டின்ஸ் கிடையாது. இது அவ்வளோ சிக்னிஃபிகண்டான கொஸ்டின்ஸும் இருக்காது. ஓகேவா? நம்ம இப்போ பார்த்த கேசஸ்ல திரும்பி நான் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த புள்ளி சிஸ்டம் உள்ள கொண்டு வர்றது, இந்த மாதிரி ஸ்லிப்பிங்ல ஏதாவது கொண்டு வருது, இந்த மாதிரி ஏகப்பட்டதை உள்ள நுழைச்சுதான் கொண்டு வருவாங்களே தவிர தனியா உங்களுக்கு இதுல ஏதாவது பெக்யூலியரா ஏதாவது இருக்குமா அப்படின்னா எதுவும் அப்படி கிடையாது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஃப்ரிக்ஷன். எஸ், எனக்கு தெரியும், வெரி ஸ்மால் லெக்சர் தான். ஓகேவா? நீங்க ஃப்ரிக்ஷனோட கொஸ்டின்ஸ்ல நீங்க என்ன பழகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஃபிடி போடுறத கரெக்டா போட்டுக்கணும். ஓகேவா? ப்ரோ நாங்க என்எல்எம்லயே நல்ல எஃபிடி படிச்சிட்டோம். எஸ், நீங்க ஃப்ரீ பாடி டயக்ராம் போட படிச்சிட்டீங்க, பட் நீங்க ஃப்ரிக்ஷனோட கேஸ்ல நீங்க கரெக்டா அது எந்த டைரக்ஷனுங்கிறத போடணும். மிச்சம் எல்லாத்துலயும் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தி கேசஸ்ல உனக்கு டைரக்ஷன் எல்லாம் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகேவா? நீ அதை வந்து ஜஸ்ட் காம்பனன்டேஷன் பண்ணி சைன் தீட்டா காஸ் தீட்டா வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் காம்பனண்டா பண்ணி ஈக்குவல் டு ஹரிசாண்டல் இருக்கிறது எல்லாம் ஈக்குவல், வெர்டிகல் இருக்கிறது எல்லாம் ஈக்குவல்னு போட்டு சால்வ் பண்ணிடுவேன். பட் இங்க ஃப்ரிக்ஷன் வந்து மேல பார்க்க ஆக்ட் ஆகுமா கீழே பார்க்க ஆக்ட் ஆகுமாங்கிறது நீ அதோட மோஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கு, ரிலேட்டிவ் மோஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேவா? சரி, நீ அதெல்லாம் பார்த்து கரெக்டா போட்டினா உனக்கு ஃப்ரிக்ஷன் கொஸ்டின்ஸும் ஈஸியா நீ முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் சாப்டர்ல சர்க்குலர் மோஷன் ஒன்று வரும். ஓகேவா? பேங்கிங் ஆஃப் ரோடு அது இதுன்னு வரும். அதாவது நீ இப்போ இந்த ஹைவேஸ் எல்லாம் போகும்போது ஏதாவது டேர்னிங் வருதுன்னு வச்சுக்கோங்க, உனக்கு ரோடு ஸ்ட்ரெயிட்டான ஒரு ரோடா இருக்காது, இப்படி ஸ்ட்ரெயிட்டா டேர்ன் ஆகாது. அதாவது இப்போ நான் தான் அந்த வெஹிக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் வந்து இப்படி உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே, அப்போ இதான் என்னோட பைக்கு. ஓகே, உனக்கு அது தெரியாது இல்லை? ஸோ இப்போ நான் பைக் மேலே உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கு பின்னாடி நின்று பார்க்குற. ஓகேவா? இப்போ நீ பார்த்தீங்கன்னா எனக்கு ரோடை பாரு, எனக்கு டேர்னிங் ஆகுறது ஹைவேஸ்லாம் எனக்கு ஒரு ஆங்கிள் அவங்க டில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ரோட்டை. ஒரு ஆங்கிள் எனக்கு ரோடு ஸ்லைட்டா டில்ட் ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸ்லைட்டா டில்ட் ஆன மாதிரி இருக்கும், ரொம்ப டில்ட்டா இருக்காது, பட் ஸ்லைட் டில்ட் இருக்கும். ஓகேவா? ஸ்லைட்டா எனக்கு ரோடே டில்ட் ஆயிருக்கும். எதனால அப்படி டேர்னிங்ல மட்டும் எதனால அப்படி டில்ட் பண்றாங்க? காரணம் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் நம்ம சர்க்குலர் மோஷன் சாப்டர்ல பார்ப்போம். ஓகேவா? பேங்கிங் ஆஃப் ரோட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வரும், இதை நம்ம சர்க்குலர் மோஷன் சாப்டர்ல பார்க்கலாம். ஓகேவா? இதை விட உனக்கு ஈஸியா சொல்லணும்னா, நீ சைக்கிள் ஓட்டிட்டு போறீல, ஆமா ப்ரோ சைக்கிள் ஓட்டிருக்கோம், டேர்னிங் வரும்போது சைக்கிள் அப்படியே சைடு பாக்கு அப்படியே வளைச்சு திருப்போம் தெரியுமா? ஐ மீன் ஹேண்ட்பரை திருப்புறது நான் சொல்ல வரல. ஓகேவா? நம்ம மொத்த சைக்கிளோட அப்படியே கீழே பார்க்க பெண்ட் ஆகும். கரெக்டா? இப்போ இந்த மோட்டோ ஜிபி ரேசிங்லாம் டேர்ன் ஆகும்போது பாத்திருக்கியா, அவங்க அப்படியே ரோட்டோட அப்படியே படுத்த மாதிரி அப்படியே பெண்ட் ஆகி போவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அதைத்தான் நம்ம சர்க்குலர் மோஷன்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எஸ் ஐ நோ இதுவும் வெரி ஷார்ட் லெக்சரா போயிருச்சு, பட் இருந்தாலும் சர்க்குலர் மோஷன் எனக்கு தெரிஞ்ச ஒரு லாங் லெக்சர் தான். ஓகேவா? ஸோ அந்த லெக்சர்ல உங்களை சந்திக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசாக எனர்ஜெட்டிக்காக எக்ஸைட்டிங் ஏதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஹோப் யூ கேஸ் வில் டூ தட். அண்ட் நான் உங்கள் எல்லாத்தையும் கேட்குற அதே விஷயம் தான், உங்களுக்கு இந்த லெக்சரை பற்றின என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, கமெண்ட் இருந்தாலும் சரி, கொஷின் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன் ஏதாவது போட்டு விட்டு போங்க. ஸோ தட் எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், அதுக்காக தான் கேட்குறோம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்காக சம்மந்தம் இல்லாமல் எதோ போடாதீங்க, லெக்சரை பற்றி என்ன தோணுதோ அதை போட்டு விட்ருங்க. ஓகே, பாய், டாடா.